सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा जय कृष्ण कन्हैया लाल की जय। जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विघ्नेश्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये ह्यन्ति यत्सूरयः तेजो वानिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कोलाहलदया पात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये। सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय। श्रीमद् भागवताख्योयम प्रत्यक्ष कृष्ण ஏவகின்னு சொல்லும்படியா இந்த பாகவத புராணத்தில் எழுத்துக்கள்லாம் ராதை, அந்த எழுத்துக்களுக்கு அர்த்தங்கள்லாம் கிருஷ்ணன். அதனால ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதம் பரம் அப்படின்னு கிருஷ்ண பிரேமி அண்ணா ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அப்போ எழுத்துக்கள்லாம் ராதையாகவும் உள்ளே இருக்கிற அர்த்தங்கள்லாம் கிருஷ்ணனாகவும் இருக்கிறதுனாலே பாகவத புராணமே ராதையும் கண்ணனும் தான். நீங்கள் தனியாக ஒரு விக்கிரகமாக வச்சு வழிபடணும்னா கூட அதுக்கு 1000 நியமங்கள் உண்டு. இந்த பாகவத புஸ்தகத்தை வீட்டில் வச்சு 4 பூவை போட்டுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணாலே போதும். தமிழில் 4000 திவ்ய பிரபந்தம், சம்ஸ்கிருதத்தில் பாகவத புராணம், இது 2 சமம். அப்பேற்பட்டதான உயர்ந்த வேதாந்தமும் இருக்குது, அதில் உயர்ந்த ரசமும் இருக்குது. வெறும் வேதாந்தம்னா வரட்டு வேதாந்தமான ஒரு கிரந்தம் இல்லை, ரொம்ப ரசமான விஷயம். கிருஷ்ணனுடையதான பல்வேறு விதமான லீலைகளை சொல்லக்கூடிய ரகசியங்களை, தத்துவங்களையும் சொல்லும், ரகசியத்தையும் சொல்லும். யார் பாகவதத்தை ஆசிரியச்சுட்டாலோ அல்லது 4000 திவ்ய பிரபந்த தமிழ் கிரந்தத்தை ஆசிரியச்சுட்டாலோ இதே ஜென்மாவிலே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படும். வேதாந்தம் அப்படிங்கிறதுனாலே நிகம கல்பதரோர் கணிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். நிகம கல்பதரோர் கணிதம்ன்றதுனால ஒரு பெரிய மரம் இருக்கு, கல்பக விருட்சம். எதிரான வேதம் அப்படிங்கிற கல்பக விருட்சம். அதுலேருந்து பழுத்ததான பழம், அந்த பழத்தினுடைய ஜூஸ் இருக்கு பாருங்க, சாறு, அதுதான் பாகவத புராணம். அதில் பாகவத புராணத்தை நீங்கள்லாம் காது கொண்டு கேளுங்கோ அப்படின்னு சொல்லாத பிபத பாகவதம் ரசமாலயம். அந்த பாகவதம் வந்து ரசமாலயமாக இருக்கிறது, ஜூஸாக இருக்குது, சாரமாக இருக்குது, சாறு போல். அது அப்படியே குடியுங்கள் அப்படிங்கிறோம். இதை வந்து சாப்பிடும்போன்னு சொல்லாத குடியுங்கள். ஏன்னா ஜூஸாக இருந்தால் குடிக்க தானே முடியும். பழமாக இருந்தால் கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம். ஜூஸ் அப்படியே கபக் கபக்குன்னு முழுங்கணும். அப்போ இந்த பாகவதத்தை வாய் கொண்டு முழுங்கணுமா? இல்லை, காது கொண்டு முழுங்கணும். காது தான் வாய் ஆத்மாவுக்கு. இப்போ காதால் கேட்கணும். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வைத்து குவியப்படும்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி, செவிக்கு உணவு எதிரான செவிக்கு உணவாவது செங்கன்மால் நாமம் அப்படின்னு பகவானுடைய நாமமோ அல்லது பகவானுடையதான குணங்களோ இந்த பாகவதாதி புராணங்களை காது கொண்டு கேட்குறோமே, அதுதான் ஆத்மாவுக்கு சாப்பாடு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோமே உடம்புக்கு, ஆத்மாவுக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு போட வேண்டாமா? நம்ம பார்த்த 2 பையன் இருந்தானா ஒரு பிள்ளைக்கு நல்லா வயிறு முடைக்க சாதம் போட்டுட்டு ஒரு பையனை மொத்தமாக பட்டினி போட்டால் அது எவ்வளோ பாவமோ, அதை மாதிரி தான் இங்கே ஆத்மான்னு ஒன்று இருக்குது, சரீரம்னு ஒன்று இருக்குது. சரீரத்துக்கு மட்டும் 3 வேளை சாப்பாடு போடுறோம், சோறை போட்டு போட்டு அடைக்கிறோம். ஆத்மாவுக்கு பண்ணி போட்டால் நியாயமா? அந்த அம்மா எந்த கொடிய நரகத்தை அடைவாளோ, ஒரு பிள்ளைக்கு சோறு போட்டு ஒரு பிள்ளைக்கு பட்டினி போட்டால் அந்த அம்மா எந்த கொடிய நரகத்தை அடைவாளோ, அதை மாதிரி நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமே ஆத்மாவுக்கு சோறு போடுறதில்லை. ஆத்மாவுக்கு சாப்பாடுகிறான்னா பாகவதம், ராமாயணம் அல்லது பகவத்கீதை, திவ்ய பிரபந்தம் போன்றவைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேட்கறது தான் ஆத்மாவுக்கு சாப்பாடு. அதில் இந்த பாகவத புராணத்தை குடியுங்கள் அப்படின்னு விட்டார். பிபத பாகவதம், ஏன்னா அது ரசமாலயம், அப்படியே ரசபரிதமாக இருக்கு. அப்படியே ரசம் அப்படின்னா ஜூஸாக இருக்கு. வேதாந்தத்தினுடையதான ஜூஸ். வேதம்ன்றது மரம், அதில் பழுத்த பழம் வேதாந்தம், அந்த பழத்தினுடைய சாறு பாகவதம். அப்போது வேதாந்தங்களில் என்ன இருக்கோ அத்தனையும் பாகவத புராணத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் முதல் ஸ்லோகமே ஆரம்பிக்கச்சவே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஹ சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். சுகபிரம்மம் ஆரம்பிக்கச்சவே முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறார், இந்த உலகங்கள்லாம் யார்கிட்டேருந்து உண்டாச்சோ, இப்போ நம்ம யாரை தியானம் பண்ணணும்? அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும்.
எவன்கிட்டேருந்து தேவர்கள் உண்டானாலோ, எவன்கிட்டேருந்து மனுஷர்கள் உண்டானாலோ, எவன்கிட்டேருந்து பசுபட்சிகள் உண்டானாலோ, எவன்கிட்டேருந்து ஸ்தாவரங்களாகிய செடி கொடி மரங்கள் உண்டாச்சோ, அந்த ஒரு பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார், பரபிரம்மம் இருக்கார், அவரை தான் தியானம் பண்ணோம். சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்தியமான பரமான ஒரு பொருளை, பரபிரம்மத்தை தீமகி தியானம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகமே. அப்போ அந்த பரபிரம்மத்துக்கு என்ன லட்சணம், யார் பரபிரம்மம்? இப்போ கடவுள்னா யார் கடவுள்னா? சில பேர் சிவன்னு சொல்லுவா, சில பேர் பிரம்மான்னு சொல்லுவா, சில பேர் சரஸ்வதின்னு சொல்லுவா, சில பேர் முருகன்னுவா, சில பேர் அம்மன்னுவா, சில பேர் பிள்ளையார்னுவா, சில பேர் நவகிரகத்தில் சனின்னுவா, சில பேர் சூரியன்னான்னுவா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை சொல்கிறா. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தின்னு சொல்லும்படியா சத்தான பொருள் பிரம்மம். சத்துனா பிரம்மம்னு அர்த்தம். அந்த பிரம்மம்ன்றது ஒன்று தான். அதை அறிவாளிகள் அவாவா தங்களுக்கு தோணின தெய்வங்களாக அவாவா பேசுகிறான்னு வேதமே சொல்லுது. ஆனால் வேதம் யார பரபிரம்மம்னு சொல்றதுன்னா, நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரா அப்படின்னு வேதம் சொல்றதுனால நாராயணன் தான் பரபிரம்மம். மிச்சம் எல்லா தெய்வங்களையும் அவன் தான் படைக்கிறான். தெய்வங்களையே படைத்து காத்தழிக்கக்கூடியவனாக்கிறது தான் அவனுக்கு தேவாதி தேவன். நமக்கெல்லாம் தெய்வங்கள் வசதியாக இருக்கலாம், தேவாதி தேவன் தெய்வங்களுக்கும் வசதியானவன். அப்போ அவங்ககிட்ட இருந்தால் இத்தனை ஜென்மங்களும் உண்டாடுது. இத்தனை உலகத்தில் இருக்கிற கிரியேஷன்ஸ், இத்தனை ஜீவராசிகளும் அந்த ஒரே பொருள்கிட்டேருந்து உண்டாயிருக்கு. அதான் ஜன்மாத்தியச யதா, எவனிடமிருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, ஜன்மாத்தியச யதோன்வயாது, யார்கிட்டேருந்து உண்டாச்சோ அவர்கிட்டயே போய் கடைசியில் பிரளய காலத்தில் ஒடுங்கிறது. அதில் எதோ அன்வயாது, அன்வயாதுங்கிறதுனால போய் ஒடுங்கிறது. கடைசியில் பிரளய காலத்தை எல்லாத்தையும் முழுங்கிட்டு உலகமுண்ட பெருவாயனான பகவான் கடைசியில் ஆலிலை மேல் பாலகனா வடபத்திர சாயியா படுத்துட்டுருக்கான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனால் வடபத்திர சாயி சேவிக்கிறோமே, அந்த வடபத்திர சாயி தான் ஆலிலை மேல் பாலகன். அவருக்கு தான் ஊழி முதல்வன் பேர். பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போது வேதமே சொல்லுது, ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானா நேமே தியாவா பிருத்திவி. அந்த ஒரு காலம் பிரளய காலத்தை வர்ணிக்கிறது வேதம். அப்போ ஒரே ஒருவன் தான் இருந்தான். ஏகோ ஹவை நாராயண ஆசீத், நாராயணன் ஒருவனே இருந்தான். பிரம்மாவும் இல்லை, சிவனும் இல்லை, ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு காலம். அந்த காலத்தில் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். தான் வடபத்திர சாயியான நாராயணன் ஒருவனே இருந்தான் அப்படிங்கச்சே. அதுதான் ஆண்டாளும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் பிரளய காலத்தில் பகவான் இருந்த இருப்பு. அவங்ககிட்ட தான் போய் எல்லாம் ஒடுங்குறது. இத்தனை புழு பூச்சிகள்லேருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கிற ஜீவராசிகள், அவளுடைய சரீரங்கள், அதுக்கேற்ற மாதிரி பஞ்சபூதங்கள், மூலப்பிரகிருதி உள்பட அப்படியே போய் அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். திருப்பி என்னைக்கு படைக்கணும்னு அவருக்கு ஆசை வருதோ, அவர் யோக நிதிரையில் படுத்துட்டு இருப்பார். என்னைக்கு அவருக்கு படைக்கணும்னு தோன்றதோ, சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி, பலவேறு விதமான யோனிகளில், சரீரங்களில் பலவேறு விதமான சிருஷ்டியை நாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆசைப்பட்டு அவருக்கு எப்போ முழிப்பு வருதோ ஆசைப்படுவார். ஆசைப்பட்டாச்சுன்னா உலகத்தெல்லாம் நினைப்பார். அதாவது சங்கல்ப மாத்திரத்தில் உண்டாகுமே தவிர, ஒரு குயவனார் உட்காந்து மண்ணை பிசைஞ்சு ஒரு பானை பண்ணுறது மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுறதில்ல. அப்படியே பூமி உண்டாகட்டும், ஆகாசங்களில் பலவேறு அண்டங்கள் உண்டாகட்டும், அதில் பிரம்மா தோன்றட்டும், சிவன் தோன்றட்டும் அப்படின்னு அவர் நினைப்பார். சங்கல்ப மாத்திரத்தில் அதாவது அப்படியே சிருஷ்டி ஆகிட்டே போகுமே தவிர, கஷ்டப்பட்டு பகவான் என்றைக்குமே எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டான். கிருஷ்ணோ அக்லிஷ்ட கர்மனஹா, எந்த காரியம் பண்ணாலும் அவளுக்கு விளையாட்டு தானே தவிர, அழகிலா விளையாட்டுடையானவர் தலைவர், லீலா மாத்திரம் அப்படின்னு பகவானுக்கு எல்லாம் விளையாட்டு தான். படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது கூட, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை நடத்தின்னு போகிறது கூட விளையாட்டாக பண்ணுறாரே தவிர கஷ்டப்பட்டு கிளேசப்பட்டு பண்ண மாட்டான். கிளேசப்பட்டு பண்ணாத்தினால்தான் அவனுக்கு கிருஷ்ணன்னே பேர். பகவானுக்கு கிருஷ்ணன் எதனால பேருனா, அவன் எதையும் கஷ்டப்படாத செய்வான். நம்மளாம் சின்ன காரியமாக இருந்தாலும் முட்டி முனையிண்டு மோதிண்டு கஷ்டப்பட்டுட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணுவோம். ஆற்றுல ஒரு சும்மா சாம்பார் வெயினாலே போகிறோம். அதுக்குள்ள வேர்க்க ஐயோ முடியல, அம்மா அப்பா ஐயோன்ட்டு கடைசியில் என்னடா ஒரு சாம்பாரை சிருஷ்டி பண்ணுறது கூட முடியல. அது ஒரு சிருஷ்டி பண்ணி என்ன வச்சாச்சு, சாம்பார் பொடி இருக்குது, காய் இருக்குது, எல்லாம் இருந்தும் அதை எடுத்து போட்டு கொதிக்க வச்சு எடுத்து இறக்கிறதுக்குள்ளால பாடுபடுறாள். மூல பிரகிருதியிலேருந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் இத்தனை பஞ்சபூதங்களை படைக்கணும். எப்பேற்பட்ட விஷயம். அதனுடைய தன்மாத்திரைகள் இருக்கக்கூடியதான சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்களை படைக்கணும்.
இத்தனை பிரகிருதியில் படைச்சிட்டு அப்புறமா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் யதாபூர்வம் அகல்பயத்துன்னு வேதமே சொல்லுது. முந்தின கல்பங்களில் எப்படிலாம் சூரியன் சந்திரன் எல்லாம் இருந்ததோ அதை உள்ளபடி அப்படியே படைக்கிறான். போன கல்பத்தில் ஒரு விதமாக இருந்தது, இந்த கல்பத்தில் வேறு விதமாக இருக்குதுன்னு இல்லாத அதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார் திருப்பி. அப்போ மைண்டில் அவருக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கணும், எவ்வளவு மூளை இருக்கணும், அவருடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருக்கணும். நமக்கெல்லாம் நேற்று நடந்தது இன்றைக்கி ஞாபகம் இல்லை, நீ காத்தாலேருந்து மத்தியானத்துக்குள்ளால் இப்போ நடக்கிறதே ஞாபகம் இல்லை. எப்படா எழுந்தேன்னா ஏதோ ஒரு டயத்தில் எழுந்து என்ன சாப்பிட்டடா இனி யோசித்து சொல்கிறேன்றான். ஒன்றுமே தெரியல, யார்கிட்ட பேசினேன், யாரை பார்த்தா, இல்லை டிவியில் ஏதாவது பார்த்தா, என்ன பார்த்தா, ஒன்றும் ஞாபகம் இருக்கு. சில ஞாபகம் இருக்கும், இந்த பலது விட்டு போயிடும். இன்றைக்கி காத்தாலேருந்து மத்தியானத்துக்குள்ளே நடந்ததே ஞாபகம் இல்லை, நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, போன ஜென்மா ஞாபகமாக இருக்க போகுது. இந்த ஜென்மாவிலேயே பாதி குழந்தையா இருக்கச்சே என்னென்ன தெரியாது. ஆனால் பகவானுக்கு அப்படின்னா அகண்டமான ஞானம், எப்போதும் ஞானமான இருக்கும். அவனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு வேதமே சொல்லுது. வேதம் சொல்லுது, உன்னால் மனசினாலையும் அவனை நினைக்க முடியாது, வாயினாலையும் பேசிட முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தி யப்ராப்ய மனசா சஹ. அவனை நீ வாயினால் பேசி வாழாது, பேசிட முடியாது, பேசி அளக்க முடியாது. இல்லை மனசுனாலையும் அவனை நினச்சி பார்ப்போன்னு எவ்வளோ கற்பனை பண்ணாலும் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட பரபிரம்மம் அவன்கிட்டேருந்து தான் இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சு. விளையாட்டாக படைக்கிறான், விளையாட்டாக காப்பாற்றுறான், கடைசியில் விளையாட்டாக ஒடுக்கிக்கிறான். தனியாக ஒருத்தன் தான் இருக்கு. ஒரு ரோட்டில் போனோம்னா, பெரிய ஹைவேஸ் ரோட்டில் போனோம்னா, ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டு 10 இடத்துல 10 போலீஸ்காரன் நின்றுட்டு இப்படி போ அப்படி போ, இங்கே சிக்னலை போடு, அது போடு, அதுக்கு ரோட்டில் டமால்னு மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஆகாசத்தில் எவ்வளவு ஸ்டார்ஸ் பார்க்குறோமோ, நட்சத்திரங்களை பார்க்குறோமோ, ஒவ்வொன்றும் ஒரு பிரம்மாண்டம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிரம்மா, 11 ருத்ரர்கள், எல்லா தேவர்கள், 33 கோடி தேவர்கள் ஒவ்வொரு அண்டத்துலையும் இருக்கா. இது மாதிரி பூமி மாதிரி அந்தந்த அண்டத்தில் பூமி இருக்கும். இங்கே இருக்க மாதிரி ஜீவராசிகள் அங்கேயும் நிறைய கோடியாக இருக்கும். அப்போ அத்தனை அண்டங்களும் ஆகாசத்தில் ஒன்றுக்கு ஒன்று இப்படி வேகமாக போகுது, அதிவேகமாக போகுது. ஒன்றுக்கு ஒன்று மோதிக்காத, ஒரு ஆக்சிடென்ட் ஆகாத போகுது. எந்த போலீஸ்காரனும் இல்லை, டிராஃபிக் போலீஸ்லாம் வச்சுருக்கோம், எந்த சிக்னலும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு அண்டமும் பிரம்மாண்டம். ஒரு பூமி பூரா எடுக்கிறோமே, இந்த மாதிரி 14 லோகம் சேர்ந்த ஒரு அண்டம். அந்த அண்டம் பூரா அப்படியே போகிறது. இங்கேருந்து ஒன்று போகிறது, அங்கேருந்து ஒன்று வருது, இப்படி ஒன்று வருது, அப்படி ஒன்று வருது. இத்தனைக்கு மத்தியில் ஒருத்தர் யாருமே அங்கே இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சிக்னல் மாற்றி போடுறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே கரண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுது, என்ன பண்ணுறது, இப்போ இருட்டாக போயிடுது, என்னத்துக்கெல்லாம் வழி கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் எங்கேயோ பார்க்கடலில் படுத்துருக்கிற பெருமாள், அந்த அண்ணன் அப்படி போட்டோம், இந்த அண்ணன் அப்படி வரட்டும், அந்த அண்ணன் அப்படி போட்டோம், இதை அப்படி போட்டோம், ஒரு மோதிண்டா பிரளயம் தான், மகா பிரளயமே உண்டாயிடும். ஒரு அண்டமும் மோதிண்டுடா. ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று மோதிக்காத போயிட்டு நம்மளே இத்தனை வருஷத்தில் பார்க்குறோம். ஒரு நாள் மோதிண்டுது, யாரும் வெடிச்சது, ஏதோ 2 அண்டம் மோதிண்டுது, உலகமே பிரளயம் வந்துடுது, நம்மளே பார்க்கலையோ. 50, 80 வயசில் இருக்கிறவாளும் யாரும் பார்த்தது. அப்போ என்னடா நான் போயிட்டுருக்கு. இதை மாதிரி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வருஷங்கள் இத்தனை ஸ்டார் இயங்கிகிட்டே இருக்கும். ஆனாலும் ஒன்றுக்கு ஒரு மோதல். நம்மளுக்கு சூரியன் தான் கிட்ட இருக்கிற நம்மளுடைய நட்சத்திரம். அந்த சூரியனே அதுக்கு என்ன வயசுன்னா 500 கோடி வயசு. 500 கோடி வருஷம் ஆயிடுத்து. இன்னும் 500 கோடி வருஷம் இருக்குது ஆயுசு. மொத்தம் 1000 கோடி வருஷம் நம்ம சூரியனுக்கு. அதுதான் நமக்கு கிட்ட இருக்கிற நட்சத்திரம். அதுவே சூரியனே ஒரு நட்சத்திரம். இப்போ விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்ட்டும் அதை ப்ரூவ் பண்ணுறான். 1000 கோடி வயசு இருக்குது, இதில் 500 கோடி ஆயிடுத்து அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறான். அவள் அப்பேற்பட்டதான இத்தனையும் அப்படி நடத்தின்னு போகிறது யார்? அனாயாசமாக காப்பாற்றின்னு இருக்கான். ஏட்டா மோதிண்டுதுன்னா அப்பப்போ பிரளயம் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பூகம்பம் வரா மாதிரி அது ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டா என்ன இருக்கும்? பூகம்பம் வந்தாலும் பூமி பூரா வருது இல்லையே, ஏதோ சில பிரதேசங்களில் வருது. சில பேருக்கு கஷ்டம் நஷ்டங்கள் வருது, வீடுகள் இடிச்சு போகுது, சில பேர் செத்து போகிறா. ஆனால் எல்லாரும் மெஜாரிட்டியாக வாழ்ந்துருக்கா. பிரளயம் வந்துடுறது இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் சுனாமி வந்தால் 1,00,000 பேர் சாகிறான். உலகத்தில் 750-800 கோடி பேர் இருக்கா பாப்புலேஷன், மனுஷா மட்டும் 800 கோடி பேர் உலக மக்கள் இருக்கா. அதில் ஏதோ 1,00,000 போகுது. எப்பயாவது இது கூட சுனாமின்னு வருது. பூகம்பம்ன்றது எப்பயாவது தான் எரிமலை வெடிக்கிறது, எப்பயாவது தான் இந்த மாதிரி வருது. ஆனால் அதில் உலகமே அழிஞ்சிடல. ஆனால் இருந்துருக்கு. உலகம் பாட்டுக்கு, மனுஷா பாட்டுக்கு இருக்கா, ஜீவராசிகள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்குன்னா இது பாட்டுக்கு இன்னும் போகும். இப்போ இந்த கலியுகம் முடியறதுக்கே இன்னும் 4,25,000 வருஷம் இருக்குது. இப்போல்லாம் அழிய போகுது. இப்போ தான் 5,000 வருஷம் தான் ஆகுது. கலி ஆரம்பித்து இப்போ 5,117வது வருஷம் இது. இப்போ குரோதி வருஷம் ஆரம்பிச்சது.
அது நீங்கள் தமிழ் வருஷ பிறப்பாக இருக்கட்டும், தெலுங்கு வருஷ பிறப்பாக யுகாதியாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ ஆரம்பிச்சது இது கலியுகம் தோண்டி 5117 வருஷம்தான். 4,35,000 30,000 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அவ்வளோ காலம் கழித்து திருப்பி ஒரு சின்ன பிரளயம் வரும், அப்புறம் யுகம் மாறும், கிருத யுகம்னு ஆரம்பிக்கும். அப்போது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இத்தனையும் காப்பாற்றுறது யார்? வெளியில் இருக்கச்சே நீங்கள் டாக்டரை காமிச்சு இப்படி பார்த்து அதை பார்த்து எதை வேணால் மருந்து வாங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணலாம். வயிற்றில் இருக்கச்சே, அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கச்சே நம்மளை யார் கவனிச்சா? அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? வெளியிலேருந்து மாத்திரை கத்திர சாப்பிட முடியும், சாப்பாடு சாப்பிடலாம், புஷ்டியான பால்கள் சாப்பிடலாம், ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு நீ சாப்பிட்ற வாய் வழியாக விடுறது அந்த குழந்தைக்கு எப்படி போய் சேரும்? அதுக்கு ஏதோ தொப்புள் கொடி உறவு வச்சுருக்காரு பெருமாள், கனெக்ஷன் டியூப். அன்றைக்கே பெருமாள் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு டியூபை, இது வழியாக போகட்டும் ஆகாரம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு. வெளியில் வர்ற வரைக்கும், வெளியில் வரைச்ச கூட தொப்புள் கொடியோடு தான் பிறக்கிறது, அதை கட் பண்ணி விடுறா. பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் பிரத்யட்சத்தை. இப்போ யார் வயிற்றில் இருக்குச்சே, கர்ப்பத்தில் இருக்குச்சே யார் சோறு போடுறான்? யார் காப்பாற்றுறான் அந்த குழந்தைய? அதில் தான் சொல்கிறான் பிரகலாதன் சொல்கிறான், இந்த பாகவத புராணத்தில் வருது. பிரகலாத ஆழ்வான் சொல்கிறார், உன்னை கர்ப்பத்தில் இருக்கச்சே எவன் காப்பாற்றினானோ அப்புறமா அந்த பகவான் உன்னை நீ வெளியில் வந்து நடமாடச்சு உன்னை காப்பாற்றாது போயிடுவானா, விட்டுருவானா? நீ கேட்டா கர்ப்பத்தில் உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டா கர்ப்பத்தில் உன்னை காப்பாற்றினான். நீ பிரார்த்தனை பண்ணிக்காத இருக்கச்சேவே எப்போ காப்பாற்றினானோ, இப்போ நீ பிறந்து நடமாடச்சும் நீ ஒன்றும் பிரார்த்தனையே பண்ணிக்க வேண்டாம், அவன் நாமத்தை சொல்லின்று அவனே காப்பாற்றுவான் அப்படின்னு பிரகலாதன் சொல்லுவான். பெருமாள்கிட்ட போய் எனக்கு அது கொடு, இதை கொடு, இது வேணும், அது எதுக்கு கேட்குறேன்? நீ கேட்டா உன்னை வயிற்றில் காப்பாற்றினான். ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அந்த கல்லுக்குள்ளே எங்கேயோ உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டை, அதுக்குள்ளே ஒரு தேரை, அங்கே கொஞ்சோண்டு தண்ணி, அந்த தேரை கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு சோறு யார் போடுறான்? வெளியில் நீ நடமாடிச்சே எனக்கு அது இல்லை இது இல்லை குறைன்றிய அந்த அந்த தேரை கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு எவன் சோறு போடுறானோ, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எவன் வாழ வைக்கிறானோ, அவன் வெளியில் நம்ம பிறந்தாலும் அவன் வாழ வைப்பான். அதனால காக்கிறதும் அவன் தான். காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான்னு ஆழ்வாருன்னு சொல்றார். காக்கிறவனும் அவன் தான், கிருஷ்ணன் தான். படைக்கிறவனும் அவன் தான், அழிக்கிறவனும் அவன் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்மாரா ஏகையேவ ஜனார்தனா. படைக்கிறது காக்கிறது அழிக்கிறதுலாம் கிருஷ்ணன் ஒருத்தன் தான். இது சாஸ்திரம்னு சொல்றது. கம்பராமாயணத்தில் கம்பன் முதல்ல ஆரம்பிக்கச்சுவே உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்கச்சவே கம்பன் சொல்கிறான். உலகத்தெல்லாம் எவன் படைக்கிறானோ, நிலை பெருத்தலும் காக்கிறானோ, நீக்கலும் நீங்களா எவன் அழிக்கிறானோ அவன் அந்த தலைவர் ஒருத்தர் தான். இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது. எல்லாரும் இங்கிலீஷ் ரொம்ப படித்து மேதாவியாக போயிடுறாங்க. இந்த 2 வார்த்தைக்குள்ளால ஒரு பேதம் இல்லை. கடவுளை நீ எப்படிடா சொல்வேன்னா லார்டுங்கிறான், கடவுளை காடுங்கிறான். கடவுளையே லார்ட் சிவா, லார்ட் பிரம்மா, லாடுன்ற பதத்தையும் குறிக்கிறான், காடுன்னு பதத்தையும் குறிக்கிறான். லாடுக்கு அர்த்தம் என்ன, காடுக்கு அர்த்தம் என்ன வித்தியாசம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச கார்டு வேறு, ட்ரெயின்லாம் டீ காட்டுறாங்க அந்த கார்டு அது வேறு. ஜிஓடி கார்டுனா என்ன, எல்ஓஆர்டி லார்டுனா என்ன, இங்கிலீஷில் அதுவே தெரியாது நிறைய பேர். ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காரு. லார்டுனா தலைவர்னு அர்த்தம், காடுனா கடவுள்னு அர்த்தம். லார்டுன்னு அர்த்தம்னா இப்போ இந்த கோஷ்டியில் இப்போ நம்ம உட்காந்துக்கு ஒரு 5-10 பேர் உட்காந்துக்கோன்னா இந்த கோஷ்டியில் யார் தலைவராக இருக்காளோ இந்த இடத்துக்கு நான் தான் லார்டு. ஒரு கால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல மை லார்டு அப்படின்னு கூப்பிடுவோம். அங்கேத்துக்கு நீதிபதி தான், ஜட்ஜு தான் அங்கேத்துக்கு தலைவர். அப்போ அந்தந்த இடத்துக்கு ஒரு தலைவர், தலைவருக்கு தான் லார்டுன்னு பேர். காடுனா வேற அர்த்தம், கடவுள்னு அர்த்தம். அது நாராயணன் ஒருத்தனை தான் குறிக்க, வேறு யாரும் காடு கிடையாது. ஏன்னா ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்ரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர். அதான் ஜிஓடி காட், அதனுடையதான விளக்கம். ஜின்னா ஜெனரேட்டர், அவன் தான் உலகத்தெல்லாம் படைக்கிறான். அவனே ஆப்ரேட்டர், இயக்கிட்டு போகிறான். கடைசியில் டெஸ்ட்ராய் பண்ணி அழிக்கிறவன், அதுதான் காடுன்னு வேறு. காடுன்னா சிவன் நாராயணனை மட்டும்தான் குறிக்க, வேறு யாரையுமே குறிக்காது இங்கிலீஷில். லார்டுன்னா தலைவர், அந்தந்த இடத்துக்கு ஒரு தலைவர் இருப்பா. அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டா அவா தலைவர். ஒன்றில் ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் தலைவர் இருக்கானா அந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் அவன் லாடு. இந்த கிராமத்துக்கு போயிட்டா இவன் லாடு, இந்த கிராமத்துக்கு அவன் லாடு ஆகிட முடியாது, அந்த கிராமத்துக்கு இவன் லாடு ஆகிட முடியாது. லாடுன்னா அது இடத்துக்கு. ஸோ லாடுன்னா தலைவர். எல்லாருக்கும் மொத்தத்துக்கு ஒரே ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் ராமர் அப்படின்னு கம்பெனிக்கு சொல்கிறான். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்
இதை படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதும் சகஜமாக விளையாட்டாக பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார். இந்த தலைவர்லாம் அங்கங்க தலைவர் தான். மொத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கும் ஒரே தலைவர் இருக்கார். அன்னவர்க்கே சரணாங்களே இல்லையா? இதுதான் பாகவத புராணம் எடுத்தெடுப்பிலே வேதாந்தத்தை ஆரம்பிக்கிறது. உலகத்தெல்லாம் படைச்சது யார், யார்கிட்ட இந்த உலகம் உண்டாச்சோ, யாரால இது காக்கப்படுறதோ, யார் அழிக்கிறானோ அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும். ஏதோ வாயிமானி பூதானி ஜாயந்தேன்னு வேதமும் இதையே சொல்றது. அதே தான் பாகவத புராணம் சொல்றது. ஜன்மா ஆத்யஸ்ய யதோன்வயாது இதரதஹ அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் தரக்கூடியவன் அவன் தான். நீ தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ன்ற 4 வித புருஷார்த்தத்தில் எதை கேட்டாலும் அவன் பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, வேதத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திர கம்யனா இருக்கிறதுனால சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் அவனை அடைய முடியும். சாஸ்திரையோ நித்வாத் அப்படின்னு ஒரு கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா தான் கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு மங்கலா போயிட்டவன் கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா எப்படி எல்லாம் வெட்ட வெளிச்சமாக நன்னா தெரியுதோ, அது மாதிரி சாஸ்திரம்ன்றதான கண்ணாடியை போட்டுன்னு தான் பார்க்கணும் பரமாத்மாவை. வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. சாஸ்திரம் அப்படிங்கிற கண்ணை வச்சுட்டு தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால அவன் எப்பேற்பட்டவன்டான எல்லாம் தெரிஞ்சவன், எல்லா சக்தியும் உடையவன், ஆனால் ஸ்வராட்டு பெரிய விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். பூப்பாதவ் யஸ்யநாபி வேத அசுரன்லஸ் சந்திரசூரிய உச்சநேத்ரே அப்படின்னு தியான ஸ்லோகம் சொல்கிறோமே, அதை மாதிரி பூமியில் ஒரு திருவடியை வச்சான்னா ஆகாசத்தில் அண்டம் பூரா வளர்ந்துட்டு இருக்கான். சூரிய சந்திரர்களே அவனுக்கு கண்களாக இருக்குது. அப்படிலாம் அந்த மகாபாரதம் சொல்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில். அப்போ பகவான் விராட் ஸ்வரூபனாக இருக்கான். அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. முதல்ல பிரம்மாவை படைச்சு அந்த பிரம்மாவை பார்த்து இனிமேல் அவனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ அவனை தலைவராக போட்டேன். என்னுடைய ஃபேக்ட்ரியில், என்னுடைய கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட் உனக்கு, அது நீ தான் மேனேஜர். ஹோல் அண்ட் சோல் நீ தான் மேனேஜர். என்னென்ன ப்ரொடக்ஷனல் மேனேஜர். படைக்கிறதான சிருஷ்டி பண்ணக்கூடியதான டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னை மேனேஜராக போட்டேன். இப்படி பாஸாக இருக்கிற நாராயணன் பிரம்மாவை படைச்சிட்டு முதல்ல அந்த சிருஷ்டி பண்ணுறதான ப்ரொடக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தான் மேனேஜர். நீ உலகத்தெல்லாம் நான் முதல்ல படைக்க வேண்டியதெல்லாம் படைச்சிட்டேன், ஒன்னையும் படைச்சிட்டேன். இனிமேல் நீ உலகத்தை படை. நாட்டை படை என்று அயன் முதலா தந்த நளிர் மாமலருந்தி அப்படின்னு ஆண்டாள் பாடுற கடைசியில் நாச்சியார் தெரியுது. உலகத்தெல்லாம் படை அப்படின்னு பிரம்மாவை படைச்சு அவனை உலகத்தை படைன்னு கொடுத்தார். என்னைக்காவது இந்த ஸ்கிராப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்டு போனதான பொருளெல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் சின்னதாக ஆக்கி உடச்சி கிடச்சி பண்ணி டெஸ்டாய் பண்ணி அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கெல்லாம் அதுக்கு ஸ்கிராப்புக்கு டெஸ்டாயிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு ஒருத்தரை மேனேஜர் போடணும் இல்லையா, அதுக்கு தான் சிவனை படைச்சி சிவன் அதில் போட்டார். இவன் அழிக்கிற தொழிலை நீ பார்த்துக்கோ, படைக்கிற தொழிலை நீ பார்த்துக்கோ. ரெண்டும் இவன் பாட்டுக்கு படைக்க அவன் பாட்டுக்கு அழிச்சுட்டானா, படைக்க அவன் அழிச்சுட்டே இருந்தானே என்ன பண்ணுறது? எப்போ அவன் அழிக்கணும், யாரை அழிக்கணும் எல்லாம் அவனுக்கும் தெரியணும். இவன் பாட்டுக்கு இவன் அழிக்கிறதெல்லாம் இவன் படைச்சிட்டே போனாலும் கஷ்டம், இவன் படைக்கிறதெல்லாம் இவன் அழிச்சா கஷ்டம். ரெண்டுத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அதை ஒரு மேனேஜ் பண்ணிட்டு மேற்கொண்டு இருந்து காப்பாற்றுறோம் ஒருத்தர் இருக்கணுமே. அது தானே விஷ்ணுவாக இருந்தது, தானே காப்பாற்றுறார். அப்போ உலகத்தை படைக்கிற தொழிலை அவருக்கு கொடுத்து இந்தந்த விதமாக நீ படைக்கணும் அப்படின்னு அது வேண்டிய ஸ்கெட்சு போட்டு தருது மாதிரி அது வேண்டியதான எல்லாத்தையும் பார்த்து கொடுத்தது பிரம்மாவுக்கு நாராயணன் தான். நாராயணன் எதை வச்சுன்னு கொடுத்தாருன்னா வேதத்தை கொண்டு கொடுத்தார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முக்கியம் தீயத் சூரையா. அந்த வேதத்தை பகவான் முதல்ல பிரம்மாவை படைச்ச உடனே கொடுத்தாரே. அந்த வேதத்தை எப்படி கொடுத்தாருன்னா வாய் திறந்து இப்போ பாடசாலையில் சொல்லித்தராளே அந்த மாதிரி சொல்லித்தரல, மனசுக்கு மனசு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாராம் பெருமாள். தான் ஹிருதயத்தில் இருக்கிற வேதத்தை அப்படியே அந்த பிரம்மாவுக்கு தெரியட்டும் அப்படின்னு சங்கல்பம் தான். எதுவுமே கஷ்டப்படாத செய்கிறவன். உனக்கு பாடம் சொல்லி தரேன்னு 10 வருஷம் உட்கார வச்சு பாடம் சொல்லி தந்தா அதுவும் மெனக்கடணும் இல்லையா? தேவையில்லை பெருமாளுக்கு. சங்கல்பம் அவனுக்கு எல்லா வேதமும் தெரியட்டும். பிரம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போது ஹார்ட்டுக்கு ஹார்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான்றாலே அதை மாதிரி பகவான் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் தேனே பிரம்ம ஹிருதாய. பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் இந்த வேதாந்தங்கள் தெரியும்படியாக பண்ணி இந்த வேதத்து மந்திரங்களை சொல்லிகிட்டே உலகம் தன்னால் சிருஷ்டியாயிடும். பூஹூ அப்படின்னு சொன்னீங்கன்னா பூலோகம் உண்டாகும். புவஹா அப்படின்னா புவர்லோகம் உண்டாகும். சுவஹா அப்படின்னா ஸ்வர்கலோகம் உண்டாகும். அந்தந்த மந்திரத்தை சொல்லி அது இது உண்டாயிடும். நீ வேதத்தை சும்மா சொல்லிகிட்டே இருக்கணும், அந்த நாட்டுக்கு சிருஷ்டி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பகவானே சொல்ல அப்படி அவரை படைச்சான். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே.
அந்த பகவான ஸ்ரீமன் நாராயணனை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. முக்கியம் தீயத் சூரே பேர்பட்ட அறிவாளிகள் வேதாந்திகள் கூட இன்னும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா புரிஞ்சுட்டா அது கடவுள் இல்லை. உனக்கு புரிஞ்சுடுத்துன்னா அது கடவுள் இல்லை. பிரம்மாவுக்கே இன்னும் புரியல, அப்புறம் உனக்கு எங்கேருந்து புரிய போகுது? சிவனே இன்னும் புரிஞ்சுக்க முடியல நாராயணனை, அப்புறம் வேற யாரும் புரிஞ்சுக்க முடியும்? பிரம்மா சிவ சதமகா பரமஸ்வராட்டி அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் போன்றவாளையே புரிஞ்சுக்க முடியல. நம்மளாம் சாதாரண மனுஷன், நமக்கு நம்பாத்தில் வைக்கிற சாம்பாரில் என்ன போட்டாலே நமக்கு தெரியல, என்னென்னத்தை கலந்தாலும் தெரியல. ஏதோ டேஸ்ட் நாகைக்கு பிடிச்சா சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அது அவளுக்கு தான் தெரியும். அதுவே நமக்கு தெரியல. எத்தனை விஷயம் நமக்கு தெரியல தெரியுமா? பெரிய ரயில்வேல ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா ரயில்வே பூரா தெரியுமாண்ண? அங்கே இருக்கக்கூடியதானே இந்த பெட்டிகள்லாம் தயார் பண்ணுறான் ஐசிஎஃப், அதில் எப்படிலாம் தயார் பண்ணுறான், ஆன் இம்போர்ட் நெட்லேருந்து ஆரம்பித்து அவன் ட்ரெயின் பூரா எப்படி அசம்பிள் பண்ணுறான் எல்லாம் நமக்கு என்ன தெரியுமாண்ணா? ஏதோ டிரைவர் வேலை பார்த்தா அது மட்டும் பார்ப்போம். அதுவும் திடீர்னு ரிப்பேர் எடுத்துனா டே வந்து பாருடா வந்து இன்னும் தர கூட்டிட்டு ஓட்ட தான் எனக்கு தெரியும். ஏன்னா கார் டிரைவரே தெரியும், காருக்கு டிரைவ் பண்ணுறவனுக்கு எல்லாம் மெக்கானிக்கல் வேலை தெரியும்னு சொல்லணும். அது எதுக்கு ஒரு ஆள் அப்படி இருக்கா மாதிரி எல்லாத்துலேயுமே உலகத்தில் பார்த்தாலே எல்லாத்துலேயுமே அப்படி தானே இருக்குது. அதனால் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால் போய் உலக வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களே எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஃபோன் செல்ஃபோனை கையில் கொடுத்தா ஒன்றும் புரியல வயசான வாழ்க்கை. இதே இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் 2 வயசு 3 வயசுக்கு படப்படப்படன்னு ஏதோ பாட்டி தாத்தா அதை மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இது என்ன பண்ணிட்டுனே நமக்கு தெரியாது. அதுக்கு இப்போ வரதெல்லாம் சயின்டிஃபிக்கல் மூளை. நம்மளை மாதிரிலாம் கொஞ்சம் நிதானிச்சு எதுவுமே திங்க் பண்ணிலாம் பண்ண தெரியாது. அடி பிச்சு உதறிட்டு ஓடும் வேகமாக போகிற மூளை எல்லாத்துக்கும். அதுங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். நமக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆப்ரேஷன்லாம். ஏன்னா நமக்கு தெரியல, ஒத்துக்கிறோம். அதுங்களுக்கு தெரியறது என்ன? அதுக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டதை அது தெரிஞ்சிக்க முடியாது, அது தெரிஞ்சுட்டதை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பெரியவாளாக இருப்பான், அவ்வளோதான். ஆனால் பகவான் அளக்கணும்னா அவன் எப்பேற்பட்டவன்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன. இந்த பூமியில் இருக்கிற எத்தனையோ அதிசயங்கள் உனக்கு தெரியல. அப்புறம் அண்டத்தில் எவ்வளோ இருக்குது, அகிலாண்ட கோடி கோடி அண்டங்கள் எவ்வளோ இருக்கும். பகவான் இத்தனையும் படைச்சவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான். அதனால அவனை புரிஞ்சுக்க முடியாது. அதில் முக்கியம் தீயத் சூரையா வேதாந்தம் படித்தவர்களுக்கு கூட ஸ்ரீமன் நாராயணனை உள்ளபடி அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் பாகவத புராணம் ஆரம்பத்தே சொல்லுது, முக்கியம் தீயத் சூரையா மோகிச்சு போயிடுறான். தப்பு தவறுமா சொல்லிட்டு இப்படி இருக்கும் அது அப்படின்வா, அப்படி இருந்தால் இப்படின்வா, புரிஞ்சிக்க முடியாது அவளாலே. முக்கியம் தீயத் சூரையா சூரையா சூரிகள் அப்படின்னு சொன்னால் ஞானிகள் அர்த்தம். ஞானிகளே புரிஞ்சிக்க முடியாது. சூரேஹ தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. தேஜஸ் அப்படின்னா அக்னி, வாரினா காத், மிருதாம் காத்தோ இல்லை தண்ணீரோ, ஆபஹா அப்படிங்கிறதான் வாரி. தேஜோ வாரி மிருதாம் அப்படின்னு தண்ணீராக இருக்கட்டும், காத்தாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், பஞ்சபூதங்கள் இருக்கே. இவர் நினச்சாதான் வெள்ளம், இவர் நினச்சா வறட்சி தான். இவர் நினைச்சாதான் மழை, இல்லைன்னா வறட்சி தான். இவர் சங்கல்பிச்சாதான் கொதிக்கும், இவர் சங்கல்பிச்சா அப்படியே ஜிலி ஜிலின்னு ஆகிடும். ஏன்னா இயற்கை எல்லா பஞ்சபூதங்களையும் இயக்கிறவன் இவன் ஒருத்தன் தான். இவன் நினைச்சா பூமி வெடிக்கும், இவர் நினைச்சாலும் பூமி வெடிக்காது, அப்படியே இருக்கும். இவர் நினைச்சா சுனாமி வரும், பேரலை, இல்லைன்னா வராது. எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். வினிமய அங்கே சொல்லச்சே தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயா. அவர் எப்படி நியமிக்கிறாரோ, கண்ட்ரோல் பண்ணி நியமிக்கிறாரோ அதுபடி தான் நடக்கும். தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயா யத்ர த்ரிசர்கோ மிருஷா. மாற்றி மாற்றி படைக்கிறதும் காக்கிறதும் அழிக்கிறதும் உலகம் தோன்றதும் வாழறதும் அழியறதும் இப்படியே அனாதிகாலம் நடந்துருக்கு. தாம்னா ஸ்வேன சதா. இத்தனை காரியத்தையும் இந்த அண்ட சராச்சரங்களில் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவருடைய சொந்த வீடு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ்லேயே ஒரு புருஷன் உட்காந்துருக்க முடியும். தினாய்க்கு ஆஃபீஸில் உட்காருது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான். அப்புறமா அவர் வீட்டுக்கு போயிடுவார். அவருக்கு சொந்த வீடு இருக்கும். வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே எல்லா ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு ஃப்ரீயாக ஒரு வேஷ்டியை கட்டிட்டு இப்படி ஜாலியாக படுத்துட்டு இல்லை பேசிட்டு குழந்தைங்களோட விளையாடிட்டு அந்த வீடு தனி, ஆஃபீஸ் தனி. இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் அவருக்கு ஆஃபீஸ், விளையாட்டு, எல்லாம் விளையாடிட்டே இருக்க முடியுமா? நான் தொடர்ந்து இல்லை காரியம் பார்த்துட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு தான் சொந்த வீடு எதிராக நான் வைகுண்டம். அதுதான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு தமிழில் சொல்கிறோம். வீடுன்னா வைகுண்டத்துக்கு தான் வீடுன்னு பேர், மோட்சம். அந்த வைகுண்டத்தில் ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். அப்படி தன்னுடையதான தாம்னா அப்படின்றதுனால தாமம், வைகுண்ட தாமத்தில்
ஆனந்த சாகரத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடையதான யார் யாரெல்லாம் பந்துக்கள் இருக்காளோ அவளோட ஆனந்த சாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் சத்தியமான வஸ்து, எந்த காலத்தையும் அழியறதில்லை, பரமான வஸ்து, அவருக்கு மேற்பட்டவர் உத்தரம் கிடையாது. அந்த பரம்பொருளை, அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணு. இதுதான் பாகவத புராணம் முதல் ஸ்லோகம் ஆரம்பமே. வேதாந்தம் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த பரம்பொருள் யாருன்னு பேரே சொல்லலையே. நான் தான் சும்மா நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு தவிர இந்த ஸ்லோகத்தில் எங்கேயுமே விஷ்ணுவனோ நாராயணனோ ஒன்றுமே சொல்லலையே. நான் முதல் ஸ்லோகத்தில் நான் எந்த பரபிரம்மத்தை சொன்னேனோ அதை கடைசி ஸ்லோகம் 18,000 ஸ்லோகம் மொத்தம். அதில் 18,000வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிச்சு நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனா தம் நமாமி ஹரிம் பரம். அந்த பரம்னு இங்கே சொன்னேன் முதல் ஸ்லோகத்தில் முடிக்கிச்சே கடைசியில் சொன்னார் ஹரிதான் பரம், ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த பரபிரம்மம், அவனை தான் நீ தியானம் பண்ண வேண்டியது. இந்த கலியுகத்தில் எப்படி தியானம் பண்ண? தியானம் பண்ணலான்னு உட்காந்துன்னா என்ன நினைவுக்கு வருதுன்னா உலகம்தான் நினைவுக்கு வருது. நேற்று பார்த்தது, முந்தானத்து பார்த்தது, 10 வயசுக்கு பார்த்தது, ஸ்கூலுக்கு போனது, காலேஜுக்கு போனது, சினிமாவில் பார்த்தது, என்னென்னமோ நினைவு வந்து தொலைக்குமே தவிர இந்த பெருமாளை நினைக்கணும்னு தியானம் பண்ணணும்னு உட்காண்டா தான் என்னென்னமோ ஒரு பெருமாளை தவிர எல்லா நினைவும் வரும். இப்போ தியானம்ன்றது சுலபமாக சித்திக்காது. நம்ம கண்டதையும் சாப்பிட்றோம், கண்ட டயத்துக்கும் சாப்பிட்றோம், கண்டபடிக்கு வாழறோம், நமக்கெல்லாம் எப்படி தியானம் சித்திக்கும்? இந்த கலியுகத்தை தியானம் சிந்திக்கணுமானா இந்த மாதிரி கதை கேட்டு உபன்யாசம் கேளு. பகவான பாகவதமோ ராமாயணமோ இந்த மாதிரிலாம் உபன்யாசமாக கேட்டுட்டே இருந்தியானா மனசு கொஞ்சம் கொஞ்சமாக குவிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பஜனை நிறைய பண்ணிட்டு நாமத்தை சொல்ல 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 அப்படியே மனசு கொஞ்சம் கொஞ்சமாக குவிஞ்சிடு, கான்சன்ட்ரேஷன் அதுலேயே போய்டும். அப்போ அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். அப்போ நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ணிட்டு கதையை கேட்டுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், கதாசிரவணம் பண்ணோம், இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோமானா தியானம் அதுதான். இந்த கலியில தான் தியானம், தன்னால் மனசு லயிச்சிடும். அதனால இப்படியாக தியானம் பண்ணுவோம் அப்படின்னு பாகவத புராணத்தை ஆரம்பித்து சொல்கிறார். இந்த பாகவத புராணம் எப்படி தோன்றித்து அப்படிங்கிறத சொல்கிறார். வியாசாச்சாரியர் தான் 18 புராணங்களையும் எழுதினவர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. அதில் விஷ்ணு தான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணுடைய அவதாரம் வியாசர். அந்த வியாசாச்சாரியர் 18 புராணங்களை அருளி செய்தார். மகாபாரதம்ன்றது 1,00,000 ஸ்லோகம் இருக்கக்கூடியது, பெரிய இதிகாசம். வேதாந்த சூத்திர கிரந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரன்றதான சூத்திர கிரந்தம் பண்ணினார். வேதங்களையே 4ஆக பிரித்து தொகுத்து கொடுத்தவரே அவர் தான். என்ன அவருக்கு வேதவியாசர்னு பேர். அந்த வியாசாச்சாரியர் 17 புராணம் வரைக்கும் அருள் செய்துவிட்டார். வேதத்தை தொகுத்து கொடுத்து பிரம்மசூத்திரங்கள்ன்ற கிரந்தத்தை எழுதி 17 புராணம், மகாபாரதத்தை எழுதி 17 புராணங்களை எழுதிவிட்டார். ஆனாலும் அவருக்கு சாந்தி இல்லை, நிம்மதி இல்லை. வியாசருக்கே நிம்மதி இல்லைன்னா நமக்கெல்லாம் எங்கேருந்து வரப்போகுதுன்னு யோசிக்கணும். அந்த வியாசாச்சாரியருக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை, ஒரு சின்ன கவலை, கேதம் இருக்கு. அவர் எங்கே இருக்காருன்னா பத்ரிகாசிரமத்துக்கு மேலே, பத்ரிநாத்ன்றோமே அதுக்கு மேலே ஒரு 4 மைல் தள்ளி போனால் அங்கே தான் வியாசர் இருந்த குகை இன்னைக்கு இருக்குது. வியாச குஃபா அப்படின்னா, குஃபான்னா குகை, கேவ் இங்கிலீஷ், அங்கே இருக்குது இன்றைக்கும். அங்கே வியாசாச்சாரியர் எழுந்தொழி இருக்கார். ஒரு சந்தர்ப்பம், அப்போ அங்கேருந்து நாரதர் வர. எல்லாருக்கும் குரு நாரதர் தான் புராண காலங்கள். அந்த நாரதர் வந்தாலே நாராயணன் நாராயணன் நாமத்தை தானே சொல்லிட்டு வருவார். அங்கேருந்து வந்தார். வியாசாச்சாரியர் தன்னுடைய ஆசனம், பகவானாக இருந்தால் கூட எழுந்து மரியாதை பண்ணி நாரதரை உட்காரணும் அப்படின்னு அவருக்கு ஆசனம் போட்டு உட்கார வச்சு தான் தன்னுடைய ஆசனத்தை உட்காண்டார். அப்படியே அமைதியாக நாரதரையே பார்க்குறார். நாரதர் வியாசாச்சாரியரையே பார்க்குறார். இவர் விஷ்ணு அவருக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கார் அப்படியே. ஆனால் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மனசுக்குள்ள கேதம் இருக்குது. வியாசருக்கு ஏதோ கவலை இருக்குது. நமக்கெல்லாம் சம்சாரத்தில் வர கவலை வேறு, வியாசருக்கு வர கவலை வேறு. வியாசருக்கு ஒன்றும் சம்சாரம் கிடையாது, அவருக்கு மாயே கிடையாது, விஷ்ணுடைய அவதாரம். இருந்தாலும் கேதம். நாரதர் கேட்டார், என்ன வியாசாச்சாரியரே உமக்கு போய் ஒரு கேதமா, மனசில் ஒரு துக்கமா, கவலையா, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது உமக்கு, உமக்கு என்ன பரபிரம்மமாச்சு, ஆனந்த ஸ்வரூபனாச்சு, உமக்கு கூட இதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொன்னார், உலகத்தில் இருக்கிற சம்சாரிகளை போல இல்லை, நான் எனக்கு கவலை எது இல்லைடானா, நான் இவ்வளவு புராணம் எழுதிட்டேன், மகாபாரதமே எழுதியாச்சு, வேதத்தெல்லாம் தொகுத்து கொடுத்து இத்தனை உலகத்துக்கு உபகாரமாக பண்ணி வச்சுட்டேன், ஆனால் இத்தனையும் படித்து புரிஞ்சுக்க போகிறவா யார்? அதுதான் எனக்கு கவலை.
இத்தனை புராணத்தையும் பண்ணியிருக்கேன், இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்? யார் உட்காந்து ஸ்காந்த புராணம் படிப்பா? யார் பாத்ம புராணம் படிப்பா? யார் பிரம்மாண்ட புராணம்? இது மாதிரி புராணமாக ஒவ்வொன்றும் லட்ச ஸ்லோகம், இல்லை 25,000 ஸ்லோகம், 20,000 ஸ்லோகம், 10,000 ஸ்லோகம் எல்லாம் பெருசாக கிரந்தமாக எழுதி வச்சுட்டேன். எத்தனை பேருக்கு இது புரியும்? ரொம்ப தாபப்பட்டு சொன்னார். உடனே சொன்னார், ஏன் எனக்கு ஆனால் ஒரு கவலை இருக்குது, இன்னும் ஏன் மனசில் ஒரு கேதம் இருக்குன்னு எனக்கே புரியல அப்படின்னார். இவ்வளவு பண்ணியும் கூட நம்ம இன்னும் ஏதோ ஒன்று பண்ணாதான் பூர்ணமாகும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு புராணம் கடைசியாக பண்ணுங்கோ, அது போர். எல்லா ஜனங்களையும் கரையேற்றுறதுக்கு அந்த ஒன்று போர். இத்தனை புராணத்தினுடைய சாரமும் அதில் இருக்கணும். இல்லையே, இவ்வளவும் பண்ணிட்டேனே ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹியனுவர்ணிதா. அந்த ஸ்ரீமன் நாராயணனுடையதான மகிமைகளை, கிருஷ்ணாவதார லீலைகளை விஸ்தாரமாக மற்ற புராணங்களில் சொல்லலை. கிருஷ்ணன் லீலைகளை விஸ்தாரமாக சொல்கிற ஒரு புராணத்தை எழுதினேன்னா ஒரு சாந்தி வந்துடும் உங்களுக்கே. அது போகிற உலகத்து. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனமான பஜனையினுடைய நாமத்தினுடைய பிரபாவத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், அங்கங்கே விஸ்தாரமாக சொல்லலை. அதை சொல்லக்கூடியதாக இந்த ஒரு புராணம். அந்த கிருஷ்ணன் லீலைகளையும் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையும் விஸ்தாரமாக சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு சாந்தி ஏற்படும். உடனே அவர் கேட்டால், நாமத்தை சொன்னால் அவ்வளோ பெருமை இருக்கா? விஷ்ணுவுடைய நாமத்தை சொன்னால் அவ்வளோ பெருமை இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலாக இதி தம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா நாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம் அப்படின்னு ஆரம்பித்து பலஸ்ருதி எவ்வளோ சொல்லிட்டு போகிறார் வியாசர். எல்லா பலனையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒருத்தன் பிராமணன் படித்தான்னா வேதாந்தகோ பிராமணஸ்யா, பிராமணனுக்கு வேதாந்த ஞான அனுபூதியே உண்டாயிடும். சகஸ்ரநாமத்துக்கு வேண்டிய நித்திய நம்ம வாக்கில் சொல்லிட்டு இருக்கணும். க்ஷத்ரியோ விஜயி பவே, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு சொல்லிவிட்டு ஒரு க்ஷத்ரியன் யுத்தத்துக்கு போனான்னா ஜெயிச்சுன்னு வந்துடுவான். வைசிய தன சமிருத்தியாது, வைசியனா இருக்கிறவன் வியாபாரி, அவனுக்கு நிறைய பணம் வேணும்னா சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம். சூத்ரனுக்கு எதிராக வேணும்னா அவன் எல்லாருக்கும் அடிமை வேலை செய்கிறவன், அவனுக்கு என்னடான்னா சுகம் வேணும், சூத்ர சுகம் அவாப்னியா. விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாரும் சொல்லலாம், சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் அவளுக்கு வேண்டிய பலன்களை கொடுக்கக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்லாம் இருக்கிறதுனால இது எல்லா பலனையும் தரும் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு வச்சு வியாசர் கேட்கிறார், அவ்வளவு நாமத்துக்கு மகிமை உண்டா? விஷ்ணுவுடைய நாமத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டா அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்க, உடனே நாரதர் சொன்னார், இந்த நாமத்தினுடைய பிரபாவம் என்னங்கிறதுக்கு என் கதையே போருமே சுவாமி. அவன் கதை இவன் கதை எல்லாம் சொல்லணும், என் கதையே போகும். நாரதர் சொல்றார், நான் போன ஜென்மாவில் என் கதை என்னன்றதை இப்போ சொல்றேங்கிறார். நமக்கு இந்த ஜென்மா கதையே தெரியாது. போன ஜென்மா கதை, போன ஜென்மாவில் நான் என்ன வந்தேன்னா, ஒரு பிராமணாலாம் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் ஒரு வேலைக்காரி இருந்தா. ஒவ்வொரு வீட்லேயும் போய் அந்த அக்ரஹாரத்தில் அந்த வேலைக்காரி பெருக்கிறது, துடைக்கிறது, துணி துவைச்சி கொடுக்கறது, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறது. அவள் வீடுகளில் எது பழைய சோறுலாம் மீந்திருக்கோ அதை கொடுப்பாள். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. ஏழை பாவம். அவளுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லாம் குழந்தை பிறந்ததே தவிர, குழந்தை பிறந்த உடனேவே கணவன் போயிட்டான். கர்ப்பவதியாகிச்சவே கணவன் போயிட்டான். விதவையாக போயிட்டா, பால்ய விதவையாக போயிட்டா. குழந்தை ஒன்று வயிற்றில் இருக்குது, அதுக்காக அவள் உயிரோடு இருக்கா. கடைசியில் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைய எடுத்துன்னு ஒரு வீட்டு வாசல்லையே தென்னையில் வச்சுட்டு உள்ளே போய் காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் ஏதாவது கொடுத்தானா வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு போவா. அவளே அக்ரஹாரத்தை குழந்தை இருக்கேன்னுட்டு பால்கள் கொடுப்பா, அதையும் குழந்தைக்கு கொடுப்பா. இப்படியே குழந்தைய வளர்றான். 5 வயசு ஆயிடுத்து அந்த பையனுக்கு. இந்த அம்மா வேலைக்காரி இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு 5 வயசு குழந்தை. அந்த சமயம்னு பார்த்து பாருங்க, யாருக்கு எப்போ பாக்கியம் கிடைக்கும் தெரியாது. பாக்கியம்ன்றது எப்போவோ யாருக்கோ கிடைக்கும். பாக்கியம்னா எதிரான சத்சங்கம். பாக்கியம்னா ஏதோ நினைக்காதீங்க, கோடி ரூபாய் கிடைச்சா கூட அது பாக்கியம் இல்லை, அது பயம்தான். அதனால என்ன ஆபத்து வருமோ தெரியாது. பணம் அதிகமாக வந்தாலும் ஆபத்து தான், ஒன்றுமே இல்லைனாலும் கஷ்டம்தான். அது லிமிட்டில் இருந்தால் சரியாக இருக்கும். அப்பப்போ வேண்டியது பெருமாள் கொடுத்தா போகும். நிறைய கொடுத்துட்டு அப்புறம் அது பூதம் காக்கிறது மாதிரி எவன் காக்க இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த அப்பப்போ வேண்டியது. பாக்கியம்ன்றதுக்கு இதெல்லாம் அர்த்தம் இல்லை. பாக்கியம்னா சத்சங்கம்ன்றார் வியாசாச்சாரியரே சொல்கிறார். மற்ற பாத்ம புராணத்தில் சொல்லிட்டு வர, பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேனம் சத்சங்கமம் ச லபதே புருஷோ யதாமை. பாக்யோதயேன, பாக்யம் உதயமான நாள் நமக்கு என்னைக்கோ
அன்னைக்கு பகவான் என்னத்தை கொடுப்பானா சத்சங்கத்தை கொடுப்பான். சத்சங்கமம் ச லபதே புருஷோவேதா. சத்சங்கம்னா ஒரு ஞானியுடையதான இடத்துல சந்நிதிக்கு நம்ம போயிடும், ஞானிகிட்ட போயிடும். அப்புறமா அவள் என்ன பண்ணுவான்னா, நீ உலக விஷயமாக பேச பேச அவள் பகவான் விஷயமாக பேசி பேசி நீ உலக விஷயத்தை விட்டுருவ, பகவத் விஷயத்துக்கு அடைஞ்சிருவ. அவள் உலக விஷயத்துக்கு வரவே மாட்டான். நீ 1000 கதை உன் வீட்டு கதை எல்லாம் போய் அங்கே அளந்தா கூட எல்லாத்தையும் கேட்பா, பொறுமையாக கேட்பா. அப்படியா அப்படியா அப்படியா, சரி 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 எல்லாம் பெருமாள் பார்த்து போயிட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவார். திருப்பி உட்காந்து அதே கதையை உட்காந்து அடிச்சுட்டு இருக்க மாட்டான். அவள் பகவானை பற்றி பேசி ஒன்றை பக்தனை ஆக்கிறதுக்கு ஆசைப்படுவாளே தவிர அவள் லௌகிகனா இறங்க மாட்டான். இதுதான் ஞானிகளுடைய நிலை. குழவி கொட்டி 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 ஒரு குழுவை எப்படி குழவி ஆக்குமோ அது மாதிரி ஞானிகள் என்ன பண்ணுவான்னா, அவள் உனக்கு சொல்லி 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 உனக்கு புரிய வச்சு உடனே ஞானியாக பண்ணுவான். நீயே ஒரு ஞானின்னு ஆக்கிடுவான். அந்த அளவுக்கு இருக்கிறவா தான் சத்சங்கம். அந்த சத்சங்கம் எப்போ கிடைக்கும்னா, பல கோடி ஜென்மாக்களில் பண்ண புண்ணிய பலனுக்கு தான் இப்போ சத்சங்கம் பகவான் கொடுக்குறான். இப்போ இன்னைக்கு பாகவதம் கேட்குறோமே, எதனால் அடைக்கிறதுனா பெருமாள் கிருபை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இப்போ சப்தாகம்னு பேரில் கேளு, 4 விஷயத்தை கேளு உட்காந்து. இல்லை நம்ம வேற ஏதோ கதையை பார்த்துட்டு இருப்போம், நம்ம வீட்டு கதையை பார்த்துட்டு இருப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், டிவி பார்ப்போம், வம்பு பேசுவோம், ஏதோ பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் இங்கே உட்கார வச்சு இதை கேளு, பாகவதம் கேளு அப்படிங்கிறாரே. இது பல கோடி ஜென்மாவில் பண்ண புண்ணியத்துக்கு பலனா இப்போ கிருபையினால பகவான் கொடுக்குறான். இதுதான் பாக்கியம்னு பேர். அந்த வேலைக்காரி இருக்கக்கூடிய அந்த அக்ரஹாரத்தில் ஒரு சந்தர்ப்பம் பாக்கியம் என்னடான்னா, சாதுக்கள்லாம் அந்த ஊரை தேடின்னு வந்துட்டா. அதில் சன்னியாசிகளும் வந்திருக்கா. சன்னியாசிகள்லாம் சாதுர்மாசிய விரதம்னு இருப்பா இல்லையா, இந்த ஆடி மாதத்துலேருந்து அந்த 4 மாதம் விரதத்துக்காக இந்த ஊரை தேடின்னு வந்துட்டான். இங்கே இருக்கிற பிராமணாலாம் அந்த சன்னியாசிகளுக்கு ஊரில் ஒரு மடம் இருக்கும் அக்ரஹாரத்தில், அந்த மடத்தில் நீங்கள் தங்கிக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ பிரசாதத்துக்கோ பூஜைக்கோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரெல்லாம் அவளை தங்க வச்சிருக்கா. 4 மாதம் முகாம் போட்டு தங்கியிருக்காங்க. இதுக்கு தான் பாக்கியம்னு பேர். யாருக்கு இப்போ பாக்கியம்னா, ஊர்க்காரர்களுக்கு பாக்கியமோ இல்லையோ, இந்த குழந்தைக்கு பாக்கியம். வேலைக்காரிக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பாக்கியம். ஏன்டானா இந்த வேலைக்காரியை பார்த்து இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற பிராமணாலாம் சொன்னால், அம்மா இனிமேலேருந்து நீ எங்களுக்கெல்லாம் வீட்டிலலாம் வேலை செய்ய வேண்டாம், சாதுக்கள்லாம் வந்திருக்கா, சன்னியாசிகள்லாம் வந்திருக்கா, அந்த மடத்தில் போய் அங்கே நீ என்னென்ன சுத்தம் பண்ணணுமோ, அங்கே என்னென்னலாம் துணினி துவச்சி போடணுமோ, அங்கே என்ன காய்கறி நறுக்கி கொடுக்கணுமோ, இல்லை புஷ்பமாலை கட்டி தரணுமோ, என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீ பாரு, அதெல்லாம் நீ பார்த்து அப்படின்னு சொல்லி இவளை அங்கே வேலைக்கு நியமிச்சுட்டா. கடைசியில் மடத்தில் போய் இவள் கைங்கறி பண்ணிச்ச இந்த 5 வயசு பையனை எங்கே விட்டு போக முடியாது. காலகட்டத்தில் 3 மணிக்கே போய் காரியம் பண்ண ஆரம்பிக்கணும், வாசத்தை வச்சு கோலம் கொடுத்து. அப்போ எங்கே போய் விடுறது இந்த குழந்தைய அப்படின்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் மடத்து வாசலையே திண்ணை இருக்குது, அதில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய இந்த அம்மா உள்ளே போய் என்னென்ன காரியம் இருக்கோ செய்வா. 4 மணி ஆச்சுன்னா கதவை திறந்துட்டு இந்த சன்னியாசிகள்லாம் வெளில வருவா. சாதுக்கள்லாம் வரைச்சவே நாராயண 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 நாமத்தை சொல்லிட்டே வெளில வருவா. அவள் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு நதி எங்கே இருக்கும், போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், வெளில வருவா அறையிலேருந்து. இந்த குழந்தை இப்படி படுத்துன்னு இருப்பான். கீழே அந்த குழந்தை படுத்துன்னு தூங்கும். 5 வயசு குழந்தை தூங்குறது. போகிறச்சவே இவாள் அந்த சன்னியாசிகளும் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. என்னடாண்ணா இந்த குழந்தை ஏதோ பாவம் வேலைக்காரி பிள்ளை போகிறது தூங்குறதீங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பா. அப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டாளான்னா அதுவே கடாட்சம் இல்லையா. அந்த அம்மா வேலைக்காரி அம்மா அங்கேருந்து இந்த சாதுக்கள்லாம் அப்படி கடாட்சம் பண்ணுறதை பார்த்தாலும் இல்லையோ, உடனே அந்த பையன்கிட்ட ஓடி வந்து, ஏன்டா பெரியவாள்லாம் வர அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்படின்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. தூக்க கதைக்கு ஆன்னு பார்க்கும். 5 வயசு பிள்ளையான்னு அதுக்கு என்ன தெரியும், பெரியவா வர எழுந்துருன்னா தெரியாது. ஆனால் அம்மா தான் முதல் குரு. எந்த குழந்தைகளுக்கும் அம்மா தான் ஒழுங்காக வளர்க்கணும். வளர்ப்பில் தப்பு இருந்தால் அம்மாவை தான் கேட்பான். இது அம்மா என்னத்தை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு கேட்பான். இப்போ வளர்க்க வேண்டிய முறை அம்மா கையில் தான் இருக்கு. அந்த அம்மா பாருங்க, சாதுக்கள்லாம் வர எழுந்துரு, தூங்காத, எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி இதை மறுநாளைக்கு இவ திருப்பி காத்தால் 4 மணிக்கு வெளியில் வரா. அந்த குழந்தைய அந்த அம்மா எழுப்பி விட்டுட்டான். இவெல்லாம் இந்த நேரத்துக்கு வருவா, எழுந்து நில்லு அப்படின்னா அந்த பையன் பாவம் தூக்க கலகத்தில் எழுந்து நின்று கையை கூப்புன்றா, போட்டு கையை கூப்புறா. இந்த பையன் இப்படி கையை கூச்சின்னு இப்படி நிற்கிறது, தூக்க கலத்தில் இப்படி பார்த்துட்டு உடனே அட செல்லக்குட்டி எழுந்துட்டியே அப்படின்னு அந்த சாதுக்கள்லாம் சன்னியாசிகள்லாம் அந்த குழந்தை இப்படி தடவி கொடுத்துட்டு போயிட்டான். இனிமேல் குழந்தைகளை கொண்டாட தெரியணும். சனியனை பீடையை நாசமா இன்னும் தூங்குறிய அப்படின்லாம் சொல்லி எழுப்பக்கூடாது. செல்லம் சபத்து எங்க ராமராமா சொல்லு, கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லி எழுந்துரு, ராம் ராம் எழுந்துரு எல்லாம் சொல்லி எழுப்பினா அது குதூகலமாக இருந்துக்கும். சனியன் பீடைனா நாள் பூரா சனியனும் பீடையுமாக தான் இருக்கும்.
எழுப்புறதுல கூட இருக்கு. உடனே அவள்லாம் தடவி கொடுத்துட்டு போனாளா, கொண்டாடிட்டு பரவாயில்ல சமத்து பையனா எழுந்துட்டியே அப்படின்னு தடவி கொடுத்தாளோ இல்லையோ, இங்கேருந்து இந்த குழந்தை எழுந்துது. இந்த அம்மா சொன்னா, அவள் போறாள்ல சும்மா நிற்கிறிய, அவள் பின்னாடியே போ. இந்த குழந்தை இப்படி கை ஊச்சிட்டே அவள் பின்னாடி தூக்க கலருக்கு இப்படி ஆடிட்டே பின்னாடி போச்சு. அட பையன் வரானே, ஏண்டா தம்பி தூக்கம் வரலையா உனக்கு? அம்மா சொல்லியிருக்கா, அந்த பெரியவா பின்னாடியே போன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறது இந்த குழந்தை. ஓ அப்படி அம்மா சொன்னாலா, சரி சரி வா வா அப்படின்னு அழைச்சின்னு வரா. இருட்டு பொழுது காட்டு பகுதி. இந்த குழந்தை எங்கேயாவது போலீஸுங்க ஏதாவது அடிச்சிட போகுதுன்னு பயந்துட்டு கூட கூட ஜாக்கிரதை அவள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போன உடனே அவள்லாம் ஸ்நானம் பண்ணுறா. இந்த குழந்தைக்கு ஒரே நடுக்கிறது, குளிராக இருக்குது, சரி விசாத உட்காந்துருக்கு, மழை காலம் வேறு. ஏன்னா விசாத ஒரு மூலையே அப்படி மரத்தடியில் உட்காந்துருக்கு. தம்பி மரத்தடியில் ஒழுங்காக உட்காரு, நாங்கள்லாம் குளிச்சுட்டு வரோம். குளிச்சுட்டு இவெல்லாம் என்ன பண்ணா, அவள் காவி வேஷ்டியெல்லாம் அலசி புழியிறா இல்லையா. இந்த குழந்தை 5 வயசு குழந்தை தானே, ஒரு சம்ஸ்காரம் இருக்குது ஜென்ம ஜென்மா அந்த குழந்தைக்கு கொடுப்பேனேன்றால. அது போய் இப்படி கையை நீட்டுறதான், காட்டுறதான், துணியெல்லாம் இங்கே போடுங்க கையில், நான் தூக்கிட்டு வரேன். அந்த சன்னியாசிகள்லாம் புழிஞ்ச துணியெல்லாம், ஏன்டா அவனால் பிடிச்சிக்க முடியுமா, நான் கீழே போட மாட்டேன் கொடுங்கோ அப்படிங்கிறது. உடனே இந்த கையில் இவர் போடுறாரு, அந்த கையில் இவர் போடுறாருன்னு வரிசையாக அவள் துணியெல்லாம் போட்டால் இதுலேருந்து கையில் வச்சுட்டு அங்கேருந்து அவள் வரிச்ச பின்னாடியே நடந்து வந்தது. அவள்லாம் வந்த உடனே இந்த குழந்தை இவ்வளோ ஆசையாக வருதே, ஒரு வேலைக்காரி புள்ள தான், அது என்ன ஜாதியோ தெரியல, ஆனால் ஒரு சம்ஸ்காரம் இருக்குது இப்படி வருதே அப்படின்னு பார்த்தோடனே அப்புறம் என்னென்னா இவளெல்லாம் பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு ஒரு ஆகர்ஷணம் வந்து, யார்கிட்ட ஆகர்ஷணம் எப்போ வரும்னு தெரியாது, பெருமாள் இஷ்டம் தான். ஆகர்ஷணம் வந்துடுத்து அந்த ஞானிகள்கிட்டலாம் சன்னியாசிகள்கிட்டலாம் அப்படியே பார்த்துட்டு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவள் என்னென்ன பண்ணுறா, மடத்து வாசலே தானே இது ஜோலி கிடையாது, இங்கே தானே உட்காந்துருக்கு, உள்ளேருந்து அவள் என்னென்ன பண்ணுறாளோ பார்க்குறது, வெளியில் வந்தா போனா எல்லாமே. அவள்லாம் வரைச்சவ எங்கேயாது, அம்பி சாப்பிட்டியா சாப்பிட்டியா, நீ சாப்பிடல, சரி இரு அப்படின்னா உள்ளே போயிட்டான். அவள் அங்கே பாத்திரம்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் அவள் சாப்பிட்டுட்டு, வடை பாயசங்கள் அந்த மாதிரியான தின்பண்டங்கள்லாம் இந்த குழந்தைக்கு கிடைக்காது வேலைக்காரி பிள்ளைக்கு. அதனால அதெல்லாம் நிறைய வச்சு மிச்சத்தை வச்சு நீ சாப்பிடுப்பா குழந்தைன்னு கொடுக்க மாட்டாளாம். அதுக்கு வேலை என்னன்னா, கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட இதெல்லாம் சுத்தி பண்ணி தேய்ச்சி வாங்கிடுவா, பாத்திரம்லாம் தேய்ச்சி வாங்கிடுவா இந்தா அப்படின்னு கொடுத்தா இந்த பையன் அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு இப்படி கொல்லப்புறமாக போகணும். போகிற வழியில் அதுலேருந்து பாயசம்லாம் இருக்கா அப்படின்னு நாக்கில் அப்படியே எச்சல் வரும். உடனே என்ன பண்ணோம், அந்த குழந்தைய எடுத்து நைஸாக சாப்பிடலாமான்னு யாரும் பார்க்கல, எடுத்து கப்பு கப்புன்னு வாயில் போட்டுக்குவோம். ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கொண்டு போய் பாத்திரத்தை கொண்டு போய் அம்மாட்ட போடும். அப்புறம் வடை பாத்திரத்தை எடுத்து வர அதுலேருந்து எடுத்து கப்பு கப்புன்னு சாப்பிடும் பாவம். அவள் இங்கேருந்து பார்த்துன்னு இருப்பா அந்த சன்னியாசிகள்லாம். அவள் மனசில் அனனுமோதிதா அனுமோதிதா ரெண்டுமே எங்கள் பாடம். ஏன்னா அவள் அனுமதிக்கிறாள், அந்த குழந்தை சாப்பிடட்டும் அப்படின்னு தான், பிரசாதம் சாப்பிடட்டும். சாதுக்கள் ஆச்சாரியர் அவெல்லாம் சாப்பிட்ட பிரசாதம் இவ்வளோ கிடச்சிதுன்னா ஆளையே மாற்றிடும், கேரக்டரையே மாற்றிடும். அதனால இங்கே பாகவதத்தில் சொல்கிறார், உச்சிஷ்டலே பான் அனுமோதிதோ விஜய் சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் விஷாம் ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே. அவள் அனுமதிச்சதால் இந்த பிரசாதத்தை கிடைச்சதோ இல்லையோ, இது கப்பு கப்புன்னு வாயில் போட்டது. இந்த சாதத்தை சாப்பிட்டா இல்லை இந்த பாயசத்தை சாப்பிட்டா என்ன மகிமை அதுக்கு, சாதுக்களுடைய பிரசாதம் அதுக்கு என்ன மகிமை, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாக்குக்கு ருச்சியாக இருக்குது, இது கிடைக்காதேன்னு நினச்சி சாப்பிட்றதான். நீ எப்படி தெரிஞ்சோ தெரியாதையோ புரிஞ்சோ புரியாதையோ நெருப்பில் கை வச்சா அது எப்படி சொல்கிறதோ அது அதனுடைய தன்மையோ, அது மாதிரி பாகவதால் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதம் நீ தெரிஞ்சோ மகிமை தெரிஞ்சோ தெரியாட்டாலும் வாயில் போட்டுட்டியாரா அது ஒன்றை மாற்றி அது என்ன பண்ணிட்டு. இப்போ நாரதர் சொல்கிறார், நான் வேலைக்காரி பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவள் எந்த தர்மத்தில் போகிறாளோ அதில் எனக்கு ருச்சி உண்டாயிருக்கு. அவள் எந்த நாராயண நாமத்தை பிடிவாதமாக ராப்பகலாக சொல்கிறாளோ இந்த பிரசாதம் சாட்டத்துலேருந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அகண்டமாக நாராயண நாராயண இந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே, அந்த தர்மத்தை எனக்கு ருச்சி உண்டாயிடுது. சாயங்காலம் பொழுதாச்சுன்னா இந்த ஊர்க்கார அக்ரஹாரத்துக்காரெல்லாம் அந்த மடத்துக்கு வாசலில் வருவா. ஒரு பந்தல் போட்டிருக்கா, அங்கே வந்து எல்லோரும் உட்காருவா. அங்கே ஒரு திண்ணை இருக்குது, இந்த திண்ணையில் இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் குருநாதராக இருக்கிறவர் அவர் உட்காந்து சாயங்கால வேளையில் ஏதோ வேதாந்தம் உபன்யாசம் பண்ணுவார். அவர் சொல்கிறது பூரா சம்ஸ்கிருதத்தையே பேசுவார். மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்காது, பிராமணா புரிஞ்சுப்பா, ஏன்னா அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அந்த காலத்தில், அதுலேயே பேசுவாள். இல்லை இவள் சம்ஸ்கிருதத்தையே உபன்யாசம் பண்ணுவாள், அவள் கேட்பா புரிஞ்சுப்பா. ஆனால் இத்தனை பிராமணாலும் புரிஞ்சு தலைகளே ஆற்றாலே தவிர இந்த குழந்தை தான் முதல்ல உட்காந்துருக்கு.
5 வயசு குழந்தை கூமுதுக்கு போட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டு 2 மணி நேரம் அவள் பாட்டு உபன்யாசம் பண்ணுறா. இதுக்கு ஒன்றுமே தெரியாது, புரியலை, மொழியும் தெரியாது, வேதாந்தமும் தெரியாது. இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த குழந்தை அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காது, எழுந்து போகாது. இதுதான் ஆகர்ஷணம்னு பேர். அப்படி உட்காந்து பார்த்துட்டு என்ன வச்சு கிடக்கி வாழ்கிட்ட இவ்வளோ சன்னியாசி நிறைய நகை நட்டு போட்டிருந்தாலும் அதையாவது பார்த்துட்டு இருக்கலாம், ஒன்றும் கிடையாது. இல்லை வெளியே இருந்த பட்டு வசம்லாம் முடிஞ்சுதான் அதுவாவது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. அவ்வளோ சன்னியாசிகளாக ஏதோ இருக்கா. இந்த குழந்தை அவளையே அந்த பெரிய பார்த்துட்டு 2 மணி நேரம் முடிஞ்சு அவளுக்கு அட்சதையெல்லாம் கொடுத்து பிரசாதம்லாம் கொடுத்து எல்லாரையும் ஊருக்காரன் அப்சாப்பிட்டு இந்த குழந்தை போகாது, அதுக்கு வீடு கிடையாது, இங்கே தானே இருக்கோம் வாசலில். இந்த குழந்தைகிட்ட பார்த்து, ஏண்டாப்பா அம்பி, நாங்கள்லாம் 2 மணி நேரமாக என்னமோ நான் உபன்யாசம் பண்ணேன், ஏதாவது ஒன்று புரிஞ்சுதா உனக்கு? பின்ன அப்படியே உட்காந்துருக்கேன். உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியாட்டாலும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது, உட்காந்துருக்கேங்கிறது. அவளுக்கே கண்களில் கண்ணீர் வந்து, இந்த குழந்தைக்கு இந்த பரமாத்மாவை பற்றி நம்ம சொல்லலையானா இவ்வளோ வேதாந்தம் படித்து என்ன இத்தனை பேர் படித்தவளுக்கு சொல்கிறது பேசல, படிப்பறிவு இல்லாத ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி சொன்னால் தான் நம்ம இவ்வளோ படித்ததுக்கு புரியாத பாஷையில் பேசி என்ன லாபம்? அந்த குழந்தைய உட்கார வச்சு, நான் இத்தனை என்ன சொன்னேன்னா அதை சுருக்கமாக உனக்கு சொல்லட்டா, ஏதோ கதை சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஆசையாக போய் உட்காந்து அதுக்கு புரிகிற மாதிரி. கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான், இப்படி அந்த குழந்தை. அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா? சாய கொண்டை போட்டுண்டு தலைமுடியில இப்படி கொண்டையாக போட்டுப்பா. அப்படியா கேட்குறது? அவங்க அம்மா யசோதைன்னு பேர். அந்த அம்மா ஒரு மயில் பீலி எடுத்து அதில் சொருகி வச்சுருப்பான். முத்தாக இருக்கும், அதெல்லாம் கோத்து அதெல்லாம் பிபி அழகாக மடமாக முத்து வரிசைகள்லாம் ஜோடிச்சிருப்பா. அது அழகான நெத்தி தெரியுமா? நெத்தி இவ்வளோ அழகாக விசாலமாக இருக்கும். அவள் அம்மா கஸ்தூரி தலை கட்டிருப்பா. நீ ஒன்றுமே இல்லாத இருக்கேடாப்பா அம்பி, நெத்தியில் ஒன்றும் இல்லையே உனக்கு, எங்கள் அம்மா ஒன்றுமே இட்டு விடலை, நான் இட்டு விடுறேன் அப்படின்னா அவள் வச்சுருக்கிறதான திருமண் காப்படுத்தி நெத்தியில் அழகாக இட்டு நாமம் விட்டா எப்படி இருக்க பாரு, முகமே மாறி போயிடுச்சுப்பார். அப்படியா? அதனால கண்ணாடி கிடையாது, ஓடி போய் பார்க்க. இவ்வளோ சொல்கிறது தான், நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்றது குழந்தை. நீ ரொம்ப அழகாக இருக்கடா குழந்தை அப்படிங்கிறார் அந்த சன்னியாசி. அவருக்கு ஏதோ ஆசை வந்துடுச்சு இந்த குழந்தைகிட்ட. இந்த குழந்தைக்கு அவர்கிட்ட ஆசை வந்தது பெருசு இல்லை, அவருக்கு இந்த குழந்தைகிட்ட ஆசை வந்துடுச்சு. என்ன சிரத்தையாக இருக்குது. உடனே அவனுக்கு நெத்தியெல்லாம் அழகாக திலகம் விட்டுண்டு கண்ணு பார்த்தா தாமரை இதழ் மாதிரி இருக்கும். தாமரை இதழ்னா என்னது மாமா அப்படின்றது. ஏய் மாமான்னு சொல்லக்கூடாது, சுவாமின்னு சொல்லு. ஆச்சாரியர்கள் சுவாமி சொல்லணும். சரி சுவாமி, என்னது தாமரை இதழ்னா என்னது? உடனே அப்படி திரும்பினார். அப்போ தான் பூஜை பண்ணச்சே தாமரை இருந்தது. அதுலேருந்து எடுத்து அந்த இதழை எடுத்து எப்படி இருக்கு நீட்டமாக அழகாக சிவப்பாக அதை மாதிரி அழகாக ஜம்முன்னு கண்ணு. அந்த தாமரை பூவில் ஒரு வண்டு கருவண்டு இருக்கா மாதிரி மொழி, கருப்பு மொழி இப்படி அலைகிறது இருக்கா, அப்படி இருக்கும், அழகாக இருக்கும். நெத்தியில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த புருவங்கள்லாம் அப்படி வில்லு மாதிரி இருக்கும், வளைஞ்சி அழகாக பார்க்க. நல்ல மல்கோவா மாம்பழம் மாதிரி இப்படி கண்ணம் ரெண்டும் அப்படியே கப்புன்னு கதுப்பாக இருக்கும். அப்போ குண்டா இருப்பானே, என்ன கொல்லி சண்டியாக இருப்பான், நல்ல குண்டா இருப்பான். குண்டு குழக்கட்ட கிருஷ்ணன்னா அழகாக இருப்பான். கண்ணெல்லாம் அப்படியே அப்புன்னு இருக்கும், சிரிச்சா குழி விழும். அவராக இருந்தாங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தாக முத்து வரிசை பல்லாம் அழகாக இருக்கும் பார்க்க. உதடெல்லாம் பார்க்கும் பவளம் மாதிரி. தாவாங்கட்டையெல்லாம் இளந்தங்கொட்டை வச்சா மாதிரி தாவாங்கட்டை இருக்கும். இங்கே சங்கு மாதிரி இப்படி வளைஞ்சி அழகாக கரவை சிறவாக வரக்கூடியதில் கோடாக ரேகைகள் இருக்கும். 3 ரேகை, நிறைய மாலைகள்லாம் போட்டுருப்பான். கௌஸ்துபம் முதலிய மாலைகள்லாம் போட்டுருப்பான். பூவினால் ஆன மாலையும் போட்டுருப்பான். வைஜெயந்தி வனமாலை, நல்ல அழகான தோல் இருக்கும். அதெல்லாம் தோல் வலையெல்லாம் போட்டுருப்பான். கையில் கங்கணம் போட்டுருப்பான். விரலில் மோதிரெல்லாம் போட்டுருப்பான்னு வரிசையாக பாட்டுக்கு சொல்ல ஆசையாக கேட்குறது. அப்புறமா மார்பு எப்படி இருக்கும் அதை சொல்லலையே. மார்பு நல்ல விசாலமான மார்பாக இருக்கும். இல்லையா? அழகாக இருக்கும். முத்து மாலையெல்லாம் போட்டுருவான். ஆமாம், அவன் கருப்பாக இருப்பானா சிவப்பாக இருப்பானா? இந்த குழந்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு தைரியமாக. உடனே அவன் சொன்னா கருப்பாக தான் இருப்பான். என்ன மாதிரியா? ஆமாம், ஒன்றை மாதிரியே தான் கருப்பாக, ஒன்றை மாதிரி தான் கருப்பாக இருக்கும். கருப்பு தாண்டாப்பா அழகு, சிவப்பெல்லாம் அழகு கிடையாது, கருப்பு தான் அழகு. காந்தல் தான் இருந்துச்சு, உள்ள ஏதோ காந்தி போச்சு. கருப்பு தான் அழகு, காந்தலே ருச்சி வசனம் சொல்லுவாங்க. அதில் வெளுப்பாக இருந்தால் அழகு இல்லை, கருப்பாக இருக்கணும். ஒன்றை மாதிரி கருப்பு தான் கிருஷ்ணன். அதான் அழகன்னே பேர், அழகர்னு பேர்.
இல்லை கருப்பாக இருப்பான். மீனாட்சி கூட ரொம்ப அழகு. மீனாட்சி கருப்பு தெரியுமோ? மீனாட்சி கருப்பு, கருப்பு இல்லைங்க, சிவப்பெல்லாம் கிடையாது, கருப்பு கண்ணங்கரையில் இருப்போம் மீனாட்சி. அழகர், அழகர்னே பேர், கண்ணங்கரையில் தான் கருப்பாக இருப்பார். மன்மதன் ரொம்ப அழகுன்ற, மன்மதன் கருப்பு. ரதி மாதிரி இருக்கான்ற ஒரு பொண்ணு, அந்த ரதி கருப்பு. அழகு தெய்வங்கள்லாம் கருப்பு கருப்பாக இருக்காங்க. நம்ம மட்டும் இன்னும் சிவப்பாக பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கருப்பு தான் அழகு. அதில் கிருஷ்ணன் ரொம்ப, கிருஷ்ணனை கருப்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பான். மேலே சொல்லுங்க, அவன் தொப்பை எப்படி இருக்கும்? நல்லா அவன் அம்மா கொடுத்த வெண்ணெயை சாப்பிட்டு, ஊரெல்லாம் திருடி திருடி வெண்ணெயை சாப்பிட்டு சாப்பிட்டு தல தல தலன்னு தொப்பாக இருக்கும். இந்த விருக்கோதரன் பீமசன் மாதிரி வயிறு ஒட்டி இருக்காது. பீமன் ஆள் குண்டே தவிர வயிறு ஒட்டி இருக்குமா, நறுக்கி இருக்கா மாதிரி. அதுதான் விருக்கோதரன் அவனுக்கு பேர். அது மாதிரி இருக்காது. நல்லா வெண்ணெய் சாப்பிட்ட வெண்ணெய் உண்ட வாயெல்லாம் தல தலன்னு இருக்கும் வயிறெல்லாம். அழகான அவள் அம்மா பீதாம்பரம் கட்டி விட்டுருப்பான். பீதாம்பரம்னா என்ன சுவாமி? பீதாம்பரம்னா இந்த மாதிரி மஞ்சளும் சிவப்பும் கலந்தா மாம்பழ கலர்னு சொல்கிறோமே, அந்த கலரில் வேஷ்டி இருக்குண்டா, கட்டின்னு இருப்பான் அழகாக. அது மேலே ஒரு உருமால் போட்டுருப்பான், மேலேருந்து ஒரு பீதாம்பரத்தை அங்கவஸ்திரமாக போத்தின்னு இருப்பான். அப்படியா? ரொம்ப அழகாக. அவன் இடுப்புலாம் கிங்கினி கட்டின்னு இருப்பான்டா. முழங்கால் வரைக்கும் தான் இருக்கும் வேஷ்டி. முழங்காலெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். காலெல்லாம் பார்த்தா அந்த திருவடிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி கிருஷ்ண ரூபத்தை சொல்லித்தரா. ஏன்னா அந்த குழந்தைக்கு தியானம், இதுதான் மனசில் தியானம் வரப்போகுது. 5 வயசுலேயே பதிய வைக்கிறா. 5ல் விளையாடுது, 50ல் விளையாடுது. ஏன்னா சின்ன வயசுலேயே பிராட்டப் தான் முக்கியம். குழந்தைகளை வளர்க்க விஷயம் தான். குழந்தையிலேயே கிருஷ்ணன் கதையை சொல்லி ஊட்டி ஊட்டி ராமாயணத்தை சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். ஆனால் இந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாலும் இந்த வேலைக்காரிக்கு இதெல்லாம் தெரியாது. கிடச்சது பாக்கியம் இவா மூலமாக கிடச்சிது. ஒரு குரு கிடச்சிவிட்டாரா, அவர் பாட்டுக்குள்ள நித்தி இவாளுக்கு ஒரு உபன்யாசம் பண்ணி இவாளெல்லாம் அனுப்பிச்சுட்டு இந்த குழந்தைய உட்கார வச்சு தனியாக கதை சொல்லிட்டு இருப்போம். கிருஷ்ணன் கதையெல்லாம் சொல்ல சொல்ல அந்த குழந்தை கேட்டு 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 ஆனந்தப்படுறது. அந்த குழந்தை நினச்சிருக்கு இந்த பெரியவாள்லாம் இந்த ஊர்லேயே இருக்க போகிறா, ஜென்மா போகிற நம்மளும் இவாளோடய இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த 4 மாதம் பூர்த்தி ஆகிடுது. அவள் ஒரே இடத்துல தங்கக்கூடாது. சன்னியாசிகள்னா ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. சாதுர் மாசியம் போது தான் ஒரு இடத்துல தங்கணும். மிச்ச 8 மாதமும் பரிவராஜகர்கள்னு பேர் சுற்றிகிட்டே இருக்கணும். அவெல்லாம் கிளம்பிட்டா. உடனே எங்கே கிளம்பிட்டீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறது இந்த குழந்தை. நாங்கள் எப்படி சுற்றின்னு இருப்போம்ப்பா, ஒரு இடத்துல இருக்கிறவா இல்லை, ஏதோ இந்த தரம் 4 மாதம் இங்கே தங்க வந்தோம், நானும் உங்களோட வந்துடுறேனே, நானும் உங்களோட வரேனேன்னு அழுது இந்த குழந்தை. உடனே அவ சொன்னா, இல்லைப்பா உனக்கு அம்மா இருக்கா, உங்கள் அம்மா இங்கே இருக்கா, ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு நீ வரக்கூடாது, உனக்காக தான் அம்மா ஜீவிச்சுருக்கா, நீ பாட்டி கிளம்பி போயிட்டேன்னா உங்கள் அம்மா என்ன பண்ணுவாப்பா, உங்கள் அம்மாக்காக நீ இங்கே இரு, இல்லை அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாமே, நாங்கள்லாம் சன்னியாசிகள்டாப்பா, பின்னாடி பொம்மராட்டியை கூட்டின்னு போகக்கூடாது. ஆனால் அதெல்லாம் முடியாது. ஏன்? ஊரில் 1000 பேர் 1000 எங்களை பற்றி தப்பாக பேசுவா, எங்கள் ஆசிரமத்துக்கே விருத்தமாக போயிடும், அதனால் கூடாது, உங்கள் அம்மாலாம் வரக்கூடாது. சரி என்னை மட்டும் கூட்டின்னு போயிடுங்களேன், உங்கள் அம்மா விட்டு உன்னை எப்படி பிரித்து கூட்டின்னு போகிறது, நீ சின்ன பையனாக வேறு இருக்க, அங்கங்கே போனால் உன்னை நாங்கள்லாம் குளிப்பாட்டுறதுன்னு ஆரம்பிச்சு அப்புறம் நாங்கள் குடும்பஸ்தலாக போயிடுவோம், எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டு இப்போ திரும்பி ஒரு பையனை எடுத்து வளர்க்குறதுன்னு ஆரம்பிச்சு அந்த பையனை போகிறதுல குளிப்பாட்டணும், அவன் மலமூத்திரம் போயிட்டு ஆனால் உனக்காக நாங்கள்லாம் பண்ண அலம்பின்னு இருக்கணும், உனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும், உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்க்கணும், எங்களுக்கே பாதி நாள் சாப்பாடு இருக்காது, யாத்திரையாக போயிட்டு இருப்போம், உன்னை எப்படி கவனிக்கிறது, அதெல்லாம் முடியாது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டான். அந்த குழந்தைக்கு வடக்கு எது, தெற்கு எது, கிழக்கு எது, மேற்கு எது, திக் தேச கால விற்பனோ பாலகா பஞ்சாயனகா, 5 வயசு பையன் அவரே சொல்லிக்கிறார் நாரதர். ஒரு திக்கு தேசம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாத குழந்தை, நான் அறியா பருவம். அவள்லாம் கிளம்பி போனான், அவள் இந்த பக்கமாக போயிருக்கான்னு மட்டும்தான் தெரியும், அது என்ன திசைன்னே தெரியாது, பேர் தெரியாது, இப்படி போனான்னு தெரியும், அதுதான் வடக்கு திக்குங்கிறார். இப்போ நாரதர் சொல்கிறார், அவள்லாம் வடக்கு திக்கை நோக்கி போயிருக்கா, எனக்கு திக்கு தெரியாது, இந்த வழியாக போனான்றது மட்டும் தெரியும். அந்த கிருஷ்ணன் தான் பரபிரம்மன்றதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் 4 மாதத்தில். இந்த குழந்தை நினைக்கிறான், தெய்வமே கிருஷ்ணா, நீ நிஜமாகவே எனக்கு கருணை பண்ணுறதுன்னா எனக்கு இருக்கிற இந்த சம்சார பந்தத்தை விளக்கேன்னு கேட்கறதான் 5 வயசு குழந்தை. அது என்ன சம்சார பந்தம் இருக்குன்னா, அம்மான்னு ஒருத்தி இருக்கா, அதுதான் பந்தம். அந்த அம்மாவும் போயிட்டான்னா நமக்கு அனாதெல்லாம் ஓடி போயிடலாம் அவளோட அப்படின்னு நினைக்கிறதான் அந்த குழந்தை. பெருமாள் பார்த்தார், அந்த பக்தன் என்ன ஆசைப்படுறானோ அது கொடுக்கணும்னு ஆசையில் அவள் அம்மா இந்த தர்பை காட்டில் போய் பறிக்கிறதுக்குன்னு குழந்தைகள்லாம் பிராமண குழந்தைகள்லாம் போச்சு, அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு கூட இந்த வேலைக்காரி அமிச்சா. போன இடத்துல ஒரு மரத்தடியில் இந்த வேலைக்காரி அம்மா உட்காந்துருக்கா, எல்லா பசங்களும் அங்கே போய் பிராமண பசங்கள்லாம் தர்பை சமித்து எல்லாம் பறிச்சுக்கிறது.
பறிச்சுட்டே வச்சு திடீர்னு பார்த்து இந்த மரத்தடியில் உட்காந்துக்கா இல்லையா, பின்னாடியிலேருந்து எங்கேருந்தோ ஒரு கால சர்ப்பம் வந்தது, கருநாகம். இந்த அம்மாவை தீண்டி எடுத்து அந்த க்ஷணமே வாயிலேருந்து நுறையாக கக்கி கை காலெலாம் வட்டு வட்டு நடிச்சு உயிர் போயிடுது. இந்த பையனும் அக்ரஹாரத்தில் இருக்கான், அம்மாவோ காட்டுக்கு போயிருக்கா. இந்த குழந்தையும் தூக்கி நீங்கள் அலையணுமே, எதுக்கு வேண்டாமேன்னு நீங்கள் விட்டுட்டு போயிட்டா. கடைசியில் போனால் அந்த அம்மா போயிட்டானோடனே இந்த குழந்தைகள்லாம் ஓடி வந்து பாம்பு தீண்டி அந்த அம்மா போயிட்டா அப்படின்ற உடனே அந்த பையனை பார்த்து, பையா உங்கள் அம்மா போயிட்டாளான்டா, உங்கள் அம்மா போயிட்டாடா, பாம்பு கடிச்சு போயிட்டாடா, உயிர் போயிடுத்துடா அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லச்ச அந்த குழந்தை அழலியா. அனுகிரகம் மன்யமான கிருஷ்ணன் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், நான் எதை விரும்பினேனோ அதை பண்ணிட்டான். எங்கள் அம்மா ரொம்ப நல்லவ தான், எங்கள் அம்மாவால் எனக்கு ஒன்றும் தீங்கு கிடையாது. ஆனாலும் நான் அந்த சன்னியாசிகள் பின்னாடியே குருநாதர் பின்னாடியே போகிறதுக்கு ஒரு பந்தம் இருந்ததே நினச்சேன், பந்தத்தையும் விலக்கிட்டான். இனிமேல் உனக்கு என்னடா, நான் ஊரிலேன்னு காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லைன்னு எனக்கு இனிமேல் யாரும் இல்லை, ஒரு சொந்த பந்தம் இல்லை, குருநாதர் தான் சொந்தம். இனிமேல் குரு, அந்த குரு வந்துட்டு போனாரே அவள் தான் எனக்கு சொந்தம். ஊர்க்காரெல்லாம் சொன்னா, நீ 5 வயசு பையனாக இருக்கடாப்பா, நீ பெரியவனார வரைக்கும் உனக்கு வேண்டிய சாப்பாடு துணிமணிலாம் நாங்கள் கொடுக்குறோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் நீ சாப்பிட்டுக்கலாம், நீ பெரியவனான விட்டு நீ வேலைகள்லாம் ஆரம்பிக்கலாம், இந்த அக்ரகாரத்துக்கு வேலையெல்லாம் செய்யலாம் உங்கள் அம்மா செஞ்ச மாதிரி அப்படின்னு அவன் சொன்னான். நான் இங்கே இருக்கிறதா இல்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு தூக்கம் வேண்டாம், இந்த குருமார்கள்லாம் போனாலே அவன் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் சொல்லியும் கூட அந்த குழந்தை கேட்கல. 5 வயசுக்கு பிராதிஷ்யம் திசமுத்தராம், பிராதிஷ்டம் திசமுத்தராம்னு இந்த உத்தர திக்க நோக்கி வடக்கு திக்க நோக்கி அந்த குழந்தை நடப்பொண்ணு. அவளுக்கு ஊரும் கிடையாது, பேரும் தெரியாது, அவளுக்கு ஆசிரமமும் கிடையாது, தெரிஞ்சால் போயிடலாம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த பக்கமாக போனாலே காட்டு பாதையெல்லாம் ஒத்தடி பாதையெல்லாம் போய் 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 2-3 நாள் நடந்து ராத்திரியை பகலுமா களைச்சி சளைச்சி போய் சாப்பிடலை, தூங்கலை, தாகத்துக்கு தண்ணீர் கூட குடிக்காதையே அலைஞ்சி வந்து 3 நாள் ஆகிடுத்து. இனிமேல் தாகம் அதிகமாக போய் உயிர் போகிற மாதிரி ஆகிடுத்து. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அங்கே ஒரு குளம் இருந்தது போகிற வழியில், அந்த குளத்தில் போய் இறங்கி கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டுது அந்த குழந்தை. தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முகத்தெல்லாம் அலம்பி கையெல்லாம் அலம்பிட்டு அங்கேருந்து அந்த மரத்தடியில் வந்து உட்காந்துது. அவள்லாம் எங்கே போனாலும் தெரியலையே, அவெல்லாம் கிளம்பி போய் மாதக்கணக்காயிடுது, இது இப்போ தான் கிளம்பி வருது. அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமாங்க, எங்கே போனா தெரியலையே. இந்த குழந்தை அப்படியே ஏங்கி உட்காந்து கண்களை மூடச்சே அவள் ரூபம்லாம் ஞாபகம், இந்த குருநாதருடைய ரூபம் ஞாபகத்துக்கு இருந்தது. அவர் பேசினது, அவர் நம்மக்கிட்ட பண்ணதான கிருபையெல்லாம் ஒன்றுனா அந்த குழந்தைக்கு ஞாபகம் வர, நமக்குன்னு கதை சொன்னாலேன்னு ஞாபகம் வந்தது. உடனே அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் அவள் சொல்லி கொடுத்தா இல்லையா, கேசத்துலேருந்து திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் என்னென்ன சொன்னாலோ அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தெல்லாம் அப்படியே மனசில் அவள் சொன்னதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்குது. தியானம்னு கூட பண்ணல, சும்மா நினச்சி பார்த்துட்டு இருக்கு. தியாயதரணாம் போஜ பாவ நிர்ஹத சேதசா, அப்படியே மனசில் அப்படி தியானம் அந்த சிந்தனை பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட்டுன்னு ஜோதிர்மயமாக ஒரு காட்சி கிடச்சிது அந்த குழந்தைக்கு. பார்த்தா கண்ணபிரான் புல்லாங்குழல் ஊதிட்டு எதிர்க்க நிற்கிறான், ராதையோட காட்சி. நேருக்கு நேர் கிருஷ்ண தரிசனம் ஆயிடுச்சு பிரத்யட்சமாக. யோகீஸ்வரெல்லாம் கஷ்டப்பட்டு தபசு பண்ணி இன்னும் கிடைக்கல, தியானம் பண்ணுறவாள் கூட தரிசனம் கிடைக்கல. இதை வேலைக்காரிக்குள்ள 5 வயசு குழந்தைக்கு தரிசனம் ஆயிடுச்சு. என்னடாண்ணா குரு கிருப்பை. 2வது என்னடாண்ணா நாம சங்கீதத்தில் பலம். அவள்லாம் சொல்கிற நாமத்தை இந்த குழந்தை நாமம் சொல்லி அந்த கண்ணனை பார்க்கணுன்ற ஆசை வேற. இது 3 இருக்கிறதுலாம் பட்டுன்னு காட்சி கொடுத்துட்டான் பகவான். காட்சி கொடுத்தோடனே பெருமாள்னா ரொம்ப வயசானவராக இருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கு இந்த குழந்தை. நேர பார்த்தா அவனே குழந்தை, அதான் கண்ணன் குழந்தை கண்ணன் தானே. அதை பார்த்த உடனே ஐயா நம்மளை மாதிரியே இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறதா அந்த குழந்தை. போய் அந்த கண்ணனை போய் கட்டிக்கணும்னு ஆசையாக 2 கையும் தூக்கி கட்டிக்கலான்னு போச்சு. பட்டுன்னு கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்ச உடனே கிருஷ்ணான்னு கத்திட்டு அந்த குழந்தை கீழே விழுந்துடுத்து மூர்ச்சையாகி சமாதியில். அப்புறம் சமாதி கலைஞ்சி அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா நாபஷ்யன் உபயம் ஒனே, உள்ள ஹதயத்தையும் பார்க்க முடியல, வெளியிலையும் பார்க்க முடியல கிருஷ்ணன். அப்படியே இந்த குழந்தை திருப்பி கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்கலாமா, அதையே சிந்தனை பண்ணி பார்க்கலாமா, ஒரு தரம் கிடைச்சிருது இல்லையா, இந்த ருச்சி கண்டுபிடிச்சு இல்லையா, திருப்பி கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமோன்னு திருப்பி ஏங்கி பார்க்கறது இந்த குழந்தை. ஆனால் பகவான் காட்சி கொடுக்கல. ஆனால் ஆகாசவாணி கேட்டுது, குரல் மட்டும் கேட்குறது. என்னடா அவிபக்வகஷாயானாம் துர்தர்சோகம் குயோகினாம்
பக்குவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் என் தரிசனம் கிடைக்காது அப்படின்னு குரல் கேட்டு ஒரு தடவை கிடைச்சுருத்தேன். அப்போ பக்குவம் இருக்குன்னு அர்த்தமா? இப்போ திருப்பி திருப்பி தியானம் பண்ணுறேன், கிடைக்கலையே தரிசனம், அதில் பக்குவம் இல்லைன்னு அர்த்தமா? இன்னும் இந்த குழந்தை அப்படியே சிந்தனை பண்ணிட்டு பக்குவம் இருக்கா பக்குவம் இல்லையானா? பெருமாளை நேரம் பார்க்கணுமானா பக்குவம் இருந்தால் தான் அவர் காட்சி கொடுப்பார். வாஸ்தவம் தான். அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு பக்குவமே இல்லாட்டா கூட சொல்லலாம். பகவான் வேற இல்லை, பகவானுடைய நாமம் வேற இல்லை. நாராயணன் வேற, நாராயணன் வேற, நாமம் வேற இல்லை. இது சப்த பிரம்மம், அது பரபிரம்மம். அதனால் நீ கிராக்கியாக இருந்தால் இருந்துட்டு போ, எனக்கு என்னாச்சு? உன்னுடைய நாமம் எனக்கு கையில் கிடைச்சிருக்கு குரு கிருபையினால. இனிமேல் நீ காட்சி கொடுத்தா கொடு, காட்சி கொடுக்காட்டா போ. எனக்கு ஒரு தரம் தரிசனம் பண்ணியாச்சு. ஆக எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு பெருமாள் இருக்கான்னு நான் ஒரு தரம் பார்த்துட்டேன். இனிமேல் நீ காட்சி கொடுத்தாலும் காட்சி கொடுக்கணும்னு எனக்கு கவலை இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டுனா 5 வயசு குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து வயசான காலம் வரைக்கும் அந்த குழந்தை வேலைக்காரி புள்ள இந்த கிராமம் அந்த கிராமம் அந்த கிராமம் இந்த கிராமம் சுற்றிகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலையா போய் உட்காந்து அங்கே எங்கேயாவது மரத்தடி இருந்ததுன்னா அங்கே உட்காந்து பஜனை பண்ணால் ஊர்க்காரெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இங்கே பஜனை பண்ணுறாளேன்னு வந்து எல்லாரும் வந்து பார்ப்பா. அவளும் பஜனை பண்ண ஆரம்பிப்பா. அவளுக்கெல்லாம் நல்லதை சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்புறது அடுத்த ஊரில் இந்த குழந்தை இப்படியே வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் தரிசனம் கிடைக்கல. பகவான் காட்சி கொடுக்குற ஒரு தரம் தான் கொடுத்தா, அப்புறம் காட்சியே கிடைக்கல. அந்த ஜென்மா பூர நாமான்யனந்தஸ்ய ஹதத்ரபட்டன்னு காம் பர்யட்டன். கிராமம்னா கிராமம், கிராமம் கிராமமாக சுற்றிகிட்டே இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டே இருந்து அந்த ஜென்மா முடிஞ்ச உடனே அடுத்த ஜென்மா பிரம்மாவுடைய பிள்ளையாக நாரதரா. அடுத்த ஜென்மா போன ஜென்மாவில் வேலைக்காரி பிள்ளை, இந்த ஜென்மாவில் நாரதரா போயிடும். இப்போ தேவ சரீரம் கிடைச்சிருக்கு, மனுஷ சரீரம் இல்லை, இப்போ தேவ சரீரம் கிடைச்சிருக்கு. பிரம்மாவுடைய மானச புத்திரன். இப்போ என்னன்னா நான் எந்த லோகத்துக்கு வேணால் போகலாம் இல்லையா? சொச்சந்தவன் நேராக பார்க்கடல் போயிட்டார். இந்த பெருமாளை மனதில் உள்ள பார்க்கணும்னு ஜென்மா பூரா அலைஞ்சு கிடைக்கல. இப்போ பார்க்கடலுக்கே போயிட்டார். நேராக போனால் பார்க்கடலுக்கு போய் நாராயண நாராயணன்டே உள்ளே போனோடனே பகவான் பார்த்தா நாரதரே வரும் அப்படின்னு கூப்பிட்றோம். பகவானே மரியாதை பண்ணி கூப்பிட்றோம். போன ஜென்மா பூரா பார்க்கணும் என் தரிசனம் வேணும்னு கேட்டியப்பா. ஆசை தீர பார்த்தோம். படுத்துட்டு இருக்கேன் நிம்மதியாக, எங்கேயும் எழுந்து ஓடிட்ட மாட்டேன். இந்த பெருமாளையும் நம்ப முடியாது, நீ நடந்து போயிடுவார். உட்காண்ட பெருமாள் எழுந்து போயிட்டாலும் போயிடுவார். இந்த படுத்த பெருமாள்னா நிம்மதி நம்பு. ரங்கநாதரா படுத்துட்டு இருந்தாருன்னா நிம்மதி நம்பு. எழுந்து கஷ்டப்பட்டு போகும். அதுக்குள்ள பூச்சி போடுவாங்க திருப்பதி. ஆனால் இந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாளாக இருக்கிறதுனால திருப்பார்க்கிறது நான் நிம்மதியாக படுத்துட்டு இருக்கேன். உனக்காக தான் காட்சி கொடுக்க படுத்துட்டு இருக்கேன். நிம்மதியாக என்னை பார்த்து எல்லாம் பார்த்து அனுபவிச்சுக்கிச்சே எனக்கு வைகுண்டத்தை கொடுத்துருக்கோம். பார்க்கடலுக்கும் மேலே இருக்க வைகுண்டம், அதுதான் மூல ரூபம், அதுக்கு தான் வீடுன்னு பேர், அதுக்கு தான் மோட்சம் பேர். இது லீலா வைகுண்டம்னு பேர். பார்க்கடல் சாட்சாத் வைகுண்டத்தை எனக்கு கொடுத்துருக்கோ போருமே. இனிமேல் நான் என்னத்துக்கு சம்சாரத்தில் இருக்கணும்னா வைகுண்டமா? பெருமாள் கேட்குறாரு. அதெல்லாம் இப்பெல்லாம் தர முடியாது, இன்னும் நிறைய காலம் இருக்குது. என்னாச்சு, எனக்கு என்ன இங்கே பந்தம் இருக்குது சம்சாரத்தில், நான் என்னத்துக்கு இருக்கணும்னா நீ மட்டும் வைகுண்டம் போனால் போருமா? நீ சம்சாரத்தில் அலைன்னு அலையணும், சுற்றிகிட்டே இருக்கணும். உனக்குன்னு ஒரு வீடு ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்கக்கூடாது. நீ சுற்றிகிட்டே இரு. நீ போகிற இடத்துல எல்லாம் பஜனை பண்ணுவ, கேட்குறவாள்லாம் உன் சிஷ்யால் ஆகிடுவா. எல்லாருக்கும் வைகுண்டத்தை கொடு, கடைசியில் நீ வைகுண்டம். பல பேருக்கு நீ குருவாக இருந்து பல பேருக்கு வைகுண்டம் கொடுக்கணும். நீ முதல்ல அவசரமாக வைகுண்டம் வந்துட்டேன்னா அப்புறம் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வைகுண்டம் கொடுக்க ஒரு குருநாதர் கிடைக்க மாட்டார். ஒன்றை மாதிரி ஒரு ஆச்சாரியர் உலகத்தில் கிடைக்க மாட்டா. நீ பூமி சுற்றின்று பஜனை பண்ணிகிட்டே போகிறோம். எல்லாரும் உங்ககிட்ட சிஷ்யாலாக வருவா, கேட்பா, எல்லாருக்கும் வைகுண்டம் கொடு சொன்ன உடனே சரி அப்படின்னா நான் பூமியில் போய் பஜனை பண்ணணுமானா கோஷ்டி வேணுமே. நான் பாடினா வாங்கி பாடுறதுக்கு ஒரு 4-5 பேர் கோஷ்டி இருந்தால் உனக்கு கோஷ்டியே சரிப்பட்டு வர. ஒரு 2 பேரை நீங்கள் கூட கூட்டின்னு போகலான்னு பண்ணேன்னா ஒருத்தருக்கு அப்போ தான் பசிக்கும். பஜனை ஆரம்பிக்கலான்னா ஒருத்தருக்கு பசிக்கும், ஒருத்தருக்கு தூக்கம் வரும். இல்லாட்டா ஒருத்தர் வந்து அது வேணும்வா, இது உடம்பு வெளியில்வா, இல்லை ஒருத்தர் கோஷ்டின்னு வந்தாலே பிரச்சனை. தனியாக போனால் நிம்மதி, கோஷ்டின்னு போனால் பெரும் பிரச்சனை. அதனால சொல்கிறார் பெருமாளே சொல்கிறார் கோஷ்டியில் வேண்டாம். இல்லை நான் எப்போ பாரு பாடிகிட்டே இருக்க முடியுமா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கணும்னு என்ன பண்ணுன்னா உடனே பெருமாள் அப்படி கை அப்படி நீட்டினார். ஒரு வீணை வந்தது. அந்த வீணை எடுத்து நாரதர் கையில் கொடுத்து, இந்த வீணை ஒரு தடவை வாயால் பாடும், ஒரு தடவை வீணையில் வாசியும், ஒரு தடவை வாயால் பாடு, ஒரு தடவை வீணையால் வாசி, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கணும் போல இருந்தால் வீணையில் பாடு அப்படின்னு பெருமாள் கொடுத்து, இதில் வந்து சாட்சாத் நாத பிரம்மம் இருக்குது, நீ இதை மீட்டாலே நான் எதிர்க்க வந்து காட்சி கொடுத்துருவேன். வீணை அப்படி வாசிக்க ஆரம்பிச்சதுனால நான் எதிர்க்க இருந்துகிட்டே இருப்பேன்.
உமக்கு தரிசனம் ஆகாத இருக்கவே இருக்காது, எப்போதும் தரிசனம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுத்தாராம். இப்போ வியாசர்கிட்ட தான் கதையை சொல்லிச்சு நாரதர் சொல்றார், தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம். சாட்சாது தேவாதி தேவனான நாராயணனே தன் கையால் சிருஷ்டி பண்ணி கொடுத்த வீணை வியாசரே இதை பாருங்க அப்படின்னு நாரதர் அதை காட்டுறாரு. இதில் ஸ்வர பிரம்மம் இருக்குது, நாத பிரம்மம் இருக்குது. இப்போ என்னன்னா உடனே வியாசர் கதை கேட்டே வராது இல்லையா. இப்போ வியாசர் கேட்குறார், போன ஜென்மாவிலலாம் நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணணும், கிடைக்குமா தரிசனம் கிடைக்குமான்னு இயங்கினேல, இப்போ உங்களுக்கு நாராயணனை பிரத்யட்சமாக பார்க்க முடியறதானா? அதை ஏன் கேட்குறேன்? நாரதர் சொல்கிறார், அதை ஏன் கேட்குறேன்? கூப்பிட்டவனை போல வந்து நாரதரே என்ன வேணும்னு கேட்டுருந்தான். நான் என்னால் நாராயணா சொல்லாதிருக்க முடியாதா? நான் உட்காந்துட்டேன்னா எழுந்துக்கிச்சு கொஞ்சம் உடம்பு அசதியாகவே நாராயணா அப்படின்னு எழுந்தேன்னா எதுக்கு வந்து பெருமாள் வந்து நிற்கிறேன். என்ன நாரதரே கூப்பிட்டேளா? என்ன வேணும்? ஓய் உம்மை கூப்பிடல, ஓய் கொஞ்சம் வலிக்கிறதேன்னு இருந்தாலும் அம்மம்மா அச்சச்சோ அப்பாப்பான்னு எழுந்துக்க மாட்டேன், நாராயணான்ட்டு எழுந்துவேன். அதுக்காக சொன்னால் நீர் வந்து நின்றுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாள் மறைஞ்சு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் அங்கே எழுந்தி வருது. எத்தனை நாள் நின்று நடந்துட்டு இருக்கிறது? செத்த உட்காருவோம், ஒரு மரத்தடியை பார்த்து உட்காரலான்ட்டு உட்காரச்சு நாராயணா அப்பாடா அப்படின்னு உட்காந்து பார்த்தா எதிர்க்க நிற்கிறார் பெருமாள். உடனே பார்த்து ஐயோ பெருமாள் வரைச்சு நம்ம எப்படி உட்காந்துருக்குது, திருப்பி மறைக்கிட்டு நாராயணான்னு எழுந்து நிற்கிறார். என்ன பெருமாளை கொஞ்ச நேரம் உட்கார கூட விட மாட்டேங்க, நீ நாராயணான்னு சொன்னேன் நான் வந்து நிற்கிறேன். கூப்பிட்டவனை போல நொடிக்கு ஒரு தடவை வந்து நிற்கிறான். அவரே சொன்னார், ஆகூத இவமே சீக்கிரம். கூப்பிட்டவனை போல வந்து சீக்கிரம் வந்து காட்சி கொடுத்துட்டே இருக்கார். இப்போ காட்சி இல்லாத இல்லை, தரிசனமாகாத இல்லை, தரிசனம் ஆகிட்டே இருக்கு. இந்த ஜென்மாவில் போன ஜென்மாவில் ஒரு தடவை தான் தரிசனம் கிடைச்சிது, இப்போ கிடைச்சிட்டே இருக்கு. அதனால் நாம சங்கீர்த்தனம் ஒரு குரு கிருப்பை, இது ரெண்டு யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவான் என்ன போல. அதனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது சுவாமி. நாராயணா, ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, ராமானுஜா இதெல்லாம் நாமங்களை சொல்லிட்டு இருக்கிறவன் ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவான், மகாத்மாவாக போயிடுவான். அவனுக்கு எல்லா வித நற்பலன்களும் தன்னால் தேடின்னு வரும். அக்கண்டமாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதில் இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை சொல்லக்கூடியதான கதையாக பாகவத புராணத்தில் எழுதுபோல் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் சொல்லிட்டு கிளம்பிட்டார் நாரதன். அவர் போன உடனே அப்படியே வியாசாச்சாரியர் தியானம் பண்ணிட்டே உட்காண்டார். உடனே பாகவத புராணம் அப்படியே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருது, அந்த ஸ்லோகங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. உடனே அந்த கிரந்தத்தை எழுதி வச்சார். 18,000 ஸ்லோகம் உடையது இந்த பாகவத புராணம். அது 12 பாகங்களாக ஸ்கந்தங்களாக பிரிக்கிறார். 12 ஸ்கந்தங்கள் காண்டங்கள் பிரிக்கிறார். 18,000 ஸ்லோகத்தையும் அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். புங்கானுபுக்கமாக ஸ்லோகத்தை எழுதி ஓலைச்சோடியில் வச்சு இப்போ நினைக்கிறாரு, எனக்கு ஒரு புள்ள இருந்தான்னா வாரிசுன்னு அவனுக்கு கொடுப்பேனே சொத்து மாதிரி. இதை பாகவதம் ஒரு புள்ள வேணும்னு தோணி தீவெல்லாம் சிருஷ்டி பண்ணுற பகவானை சொன்னோம். அப்படி மனசில் நினைச்சார். எதிர்க்க வந்த சுகபிரம்மம் தோன்றினார். கிளி முகமாக இருக்கும், தேவ சரீரத்தோடு இருப்பார். எதுக்கு அப்படி தோன்றினார்? தோன்றின அடுத்த நிமிஷம் குழந்தை அப்படின்னு கூப்பிட்டார். ஆசையா பாசத்தோடு கூப்பிட்டார் வியாசர். அந்த குழந்தைக்கு இவர் அப்பா, நான் புள்ள, இவர் என்னை கூப்பிட்றார். ஒன்றுமே தெரியாத சர்வம் வாசுதேவன். அப்பா உள்ளியும் வாசுதேவன் நாராயணன், என் உள்ளியும் நாராயணன், எங்கே பார்த்தாலும் நாராயணன் கூப்பிட்றாரு. அந்த சொல்லியும் நாராயணன் தான், அதை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியல. சர்வம் பிரம்மமயம்னு பாடினாலே எல்லாம் நாராயணமயமாக தெரிய ஆரம்பிச்சு. அதில் அப்பா இவர் கூப்பிட்றாருன்னு உண்மையே தெரியல. அது வந்து பிரம்மமேன்னு போயிடுது. அதுதான் அவருக்கு சுக பிரம்மம்னு பேர். சுகர்னா கிளின்னு அர்த்தம். கிளி ரூபத்தில் இருந்தாலும் சுகர், அவருக்கு சுக பிரம்மம்னு பேர். ஏன்னா எல்லாம் பிரம்மம்னு பார்க்காரு, நிலைமைக்கு போயிட்டார். அவர் பாட்டுக்கு போகிறார். புத்ரா, குழந்தை சுகா, செத்த இருடா, உனக்கு பெரிய விசேஷமான விருந்து மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். வியாசர் விருந்துன்னு வியாசர் பண்ணி வச்ச விருந்து பாகவத புராணம் வச்சுருக்கேன்டா உனக்காகன்னு சொல்கிறார். ஒன்றும் காதல விழல. அந்த முள்ள பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். பின்னாடியே துரத்திட்டே போகிறார். குழந்தை புத்ரேதி தன்மயதயாம் தரவோ வினேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமா நதோஸ்மி. இவர் குழந்தை சுகா அப்படின்னு கூட்டிலே போகிறார் வியாசர். அவர் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறார். அந்த குழந்தை பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, சுகர் போயிட்டே இருக்கார். ஆனால் அங்கே மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கிற நாராயண பெருமாள் அவர் வியாசரே என்னத்துக்கு கூப்பிடுறேன் மூணு பெருமாள் சத்தம் கொடுக்குறாராம். ஏன்னா இவர் சர்வம் பிரம்மமயம்னு போயிட்டதால இவர் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமாள் தான் செய்கிறார். சுகபிரம்மம் செய்ய வேண்டியதெல்லாம் அதில் பெருமாள் வந்து இவ அப்பா கூப்பிட்றாளேன்னு தாம் பதில் சொல்லிட்டு இருக்கார்.
இவர் துரத்தின்றே போகிறார். வயசான கிழவர். அவனும் 16 வயசு பையனா, பிறக்கச்சவே 16 வயசு. குடுமியோடு தான் பிறந்திருக்கார், பூனலோடு தான் பிறந்திருக்கார். பூனெல்லாம் போட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 16 வயசு பையனாக தான் சுகபிரம்மம் தோன்றினார். அவர் போயிட்டு இருக்கார், பின்னாடியே போகிறார். நல்ல வாலிப பருவத்தில் போகிறார், யுவா பருவத்தில். வியாசரோ நல்ல வயசான தாடி மீசி, நரைச்ச தாடி மீசோடு இவர் பின்னாடி போயிட்டு இருக்கார். கைலாச மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய மானச சரசுன்றதான லேக் இருக்கு, பெரியதான ஏரி இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போகிறார் சுகபிரம்மம். பின்னாடியே துறஞ்சிட்டு குழந்தைன்னு கத்திட்டே இவர் போகிறார் வியாசர். அங்கே நிறைய தேவதாஸ்திரிகள்லாம் குளிச்சுட்டுருக்கா. அவள்லாம் என்ன பண்ணாங்க, தேவதாஸ்திரிகள்லாம் இந்த சுகபிரம்மம் முன்னாடி 16 வயசு பையன் போகிறானே, அவனை பார்த்தா இவனுக்கு ஒரு லஜ்ஜையும் வரல, வெக்கமும் வரல. அவன் பாட்டுக்கு நிம்மதியாக குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. வயசான கிழவர், சுத்த வயசான கிழவர் வியாசர். இவர் வர்றாருன்றதை பார்த்தோன்னே பட்டுன்னு அவன் துணி எடுத்துட்டு இல்லைட்டா கையாளியாவது மார்பெல்லாம் மூடிக்கிறான். வியாசருக்கு அதிசயமாக போச்சு. ஒரு வாலிப பையன் போனான், அவனை பார்த்தா வெக்கம் வரல, உடம்பு முடிக்கணுமே தோணல. ஆனால் நான் வயசான கிழவன் நான் போனால் என்னை பார்த்த உடனே எப்படி இப்படி மறைச்சிக்கிறாளே உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய போய் கேட்க போயிட்டார். அந்த பொம்மநாட்டிகிட்டலாம் போய் கேட்டார், என் பையன் யுவாவாக போயிட்டுருக்கான், அவனை பார்த்தா உடம்பை மறைச்சிக்க தோணல, வெக்கம் வரல உங்களுக்கு. நான் கிழவன் வந்தால் என்னை பார்த்து மட்டும் மூடிக்கிறேன் உடம்பெல்லாம் ஏன்னா. அதுதான் சுவாமி வித்தியாசம் சொன்னாலும். அவெல்லாம் என்ன வித்தியாசம், அவனுக்கு நாங்கள்லாம் பொம்பளைகள் குளிச்சுட்டு இருக்கோம், நான் ஒரு ஆம்பளை போயிட்டு இருக்கேன்ற ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கூட தெரியாத போயிட்டுருக்கான். உங்களுக்கு என்ன தெரியுது, இவெல்லாம் பொம்மநாட்டிகள், இவள் குளிச்சுட்டு இருக்கா, நான் ஒரு ஆம்பளை வயசான கிழமை, இத்தனையும் தெரிஞ்சு வந்து கேட்குறேன் இல்லையா, அதனால உங்களை பார்த்தா எங்களுக்கு வெக்கம் வருது. அவருக்கு ஒன்றுமே தெரியல, பச்சளம் குழந்தை மாதிரி இருக்கார், 1 மாத குழந்தை மாதிரி இருக்கார். 1 மாத குழந்தை கீழே இருந்ததுன்னா அம்மா அங்கே வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு புடவை உடுத்திக்கிறதுக்கு சங்கோஜமாக படுவா. அதே அந்த பையன் ஆண் குழந்தை 1 மாத குழந்தையா இல்லாத அந்த குழந்தை ஒரு 10-15 வயசு பையனாக போயிட்டாலும் அவள் எதிர்க்கு அவள் அம்மா புடவை உடுத்திக்க முடியாது. அந்த அறைக்கு போடா, நான் இங்கே புடவை உடுத்திக்கணும்டா அப்படின்வா. அது 1 மாத குழந்தையா இருந்தால், பால் குடிக்கிற குழந்தையா இருந்ததுன்னா அம்மாவுக்கு வெக்கமே வராது, அது பாட்டு கணக்கு குழந்தை பாட்டு அப்படின்னு தானே இருப்பாள். அதை மாதிரி சுகபிரம்மத்தை பார்த்தா 16 வயசுக்கு அவரை பார்த்தா 1 மாத குழந்தை மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா வயசான கிழவராக இருந்தாலும் இளமையாக தெரியுது, ஆனால் எங்களுக்கு வெக்கம் வருதுனாலும். இது எதுக்கு வியாசர் இந்த சரித்திரத்தை காட்டுறாருன்னா, அவள் சுகபிரம்மத்துடைய பரிபக்குவம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு ஸ்திரீ புருஷான்ற வித்தியாசம் கூட தெரியாதவர். எல்லாம் நாராயணன்னு பார்க்குறவர். அவருடைய பெருமையை காட்டுறதுக்கு இந்த சரித்திரம் சொல்கிறேன். கடைசியில் இந்த குழந்தைய துரத்தி பார்த்தா இது வரவே மாட்டேங்குது, திரும்பியே பார்க்க மாட்டேங்குது. கணக்கு போ, நம்ம போய் ஆசிரமத்தில் இருப்போம், நான் வச்சுருக்கிற கிரந்தம் இருக்கே பாகவதம், அது எவ்வளோ வேல்யூபிள், அதில் மதிப்பு மரியாதை தெரிஞ்சு அந்த குழந்தைய என்னைக்கு வரானோ அன்றைக்கி சொல்லி கொடுத்துப்போம் அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்கு பின்னாடி அலையணும், இவ்வளோ பெரியதான ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சு நம்ம எதுக்கு அலையணும், அந்த குழந்தைக்கு வேணும்னா வரட்டும் அப்படின்னு இவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு, பதிரி ஆசிரமத்துக்கு வந்துட்டார். இந்த காட்டிலெல்லாம் சுற்றுவார், எங்கெங்கேயோ சுற்றுவார் சுகபிரம்மம். கடைசியில் அப்படி சுற்றிகிட்டே வரைச்சது இந்த வியாசருக்கு நிறைய சிஷ்ய குழந்தைகள்லாம் இருக்கா, ரிஷிகுமாரெல்லாம். அந்த பிராமண குழந்தைகள்லாம் காட்டில் போய் அப்பப்போ தர்ப சமயத்தெல்லாம் பறிக்கணும்னா அங்கே புலி சிங்கங்கள்லாம் நடமாடுறதா. அதெல்லாம் இந்த ஆச்சாரியா எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, காட்டில் புலி சிங்கம்லாம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்கேன்னா. ஏன்டாப்பா பயப்படுற, என்கிட்ட ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகம் சொல்லித்தரேன், அதை போய் இறஞ்சி சொல்லுங்க, புலி சிங்கத்தெல்லாம் பயமே இருக்காது, அதாவது ஓடி போயிடும், மலை பாம்பே வந்தாலும் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன் அப்படின்னார். எல்லாத்துக்கும் இவர் ஸ்லோகம் தான் வச்சுருக்கார் கையில், எதுக்கும் ஸ்லோகம் தான் சொல்லி தருவாராம். உடனே இந்த ஸ்லோகத்தை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சிருக்கார். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் புல்லாங்குழல் ஊதிண்டு அழகாக மோகன முரளீதரனா அவன் இருக்கிற அழகை வர்ணிக்கிற ஸ்லோகம் பாகவதற்கு. அந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி வச்சிருக்காரு. இந்த ஸ்லோகம் சொன்னால் பயமே இருக்காது வாழ்க்கை. பருகா பீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிசம் வைஜயம் தீஞ்சமாலாம் ரந்திரா வேணோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீர்த்தி. கிருஷ்ணனுடைய ரூபத்தை சௌந்தரியத்தை வர்ணித்து அந்த பிருந்தாவனத்தில் புல்லாங்குழலை வாசிச்சுட்டே இங்கேயும் எங்கேயும் நடமாடுறதும், மரத்தில் சாஞ்சின்னு புல்லாங்குழல் ஊதறதும், கண்ணனுடைய ரூபத்தை வர்ணிக்கிற இந்த ஸ்லோகம். இதை சொன்னால் பயம் போயிடுமா வாழ்க்கையில். இந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சுருக்க. அந்த குழந்தைகள்லாம் காட்டில் போயிருக்கச்சே ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேருந்தோ புலியினுடையதான உருமல் சத்தம் கேட்டுது. குழந்தைகள்லாம் உடனே ஒருத்தருக்கு பார்த்துட்டுது, நம்ம ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை சொல்லுடா கத்தி அப்படின்னு எல்லா குழந்தைகளும் இறஞ்சி பருகா பீடம் நடவரவப்பு கத்தி சொல்லித்தோ இல்லையோ, அந்த வழியாக சுகபிரம்மம் வந்துட்டு இருக்கார் இல்லையா. எதுவும் அவருக்கு தெரியாதவர், உலகமே தெரியாத சுகபிரம்மத்துக்கு இந்த ஸ்லோகம் மட்டும் காதில் விழுந்ததோ இல்லையோ,
தலை மேலே அழகாக சாயக்கொண்டைக்கு மேலே மயில் பீலி அசையுது. பாடுறாரு இல்லையா, மதசிக்கு பிஞ்சா அலங்கிருத சிக்கூரே மகனீய கபோல விஜித முகுரே மானச சஞ்சரே. சதாசிவ பிரம்மேந்திரான் பாடுறாரு இல்லையா, மதசிக்கு பிஞ்சா அப்படின்னா மயில் பீலி தலைக்கு மேலே இருக்கும். அந்த பிரம்மம்னா யார்? கடவுள். மயில் பீலி தலையில் இருக்கும், அவன் தான் கடவுள். சதாசிவ பிரம்மேந்திர சொல்லுவார். இந்த கண்ணெல்லாம் எப்படி இருக்குண்டாங்க, இந்த கண்ணங்கள்லாம் கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு இருக்கும் கிருஷ்ணனுக்கு. நம்ம அழகரை பார்த்தா தெரியும். அழகர் ஐப்பாசி மாதத்தில் துவாதசி, வளர்பிறை துவாதசியில், சுக்லபட்ச துவாதசியில் மேலே மலையில் நூப்புரகங்கையில் போய் தொட்டி திருமஞ்சனத்துக்கு போவேன். அப்படி போச்சு அந்த காட்டு வழியாக போச்சே, சுதீவிர வனம் தானே, காடு தானேங்க, அழகர் மலை போல சோலை தானே. அந்த சோலை மலையில் போயிட்டாருன்னா தங்கம் மாதிரி மினுக்கிற அழகர் அங்கே போயிட்டால் பச்சையாக போயிடுவார், பச்சை வர்ணமாக போயிடுவார். ஏன்னா பச்சை வண்ண பெருமாள் மாதிரி ஆகிட்டாரு. என்ன அங்கே இருக்கிற சோலையெல்லாம் இந்த கன்னத்தில் பட்டுதுன்னா இது கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் பச்சையாக தெரியும். கண்ணாடி மாதிரி கபோலம் இருக்குன்னா நம்ம அழகர்கிட்ட தான் போய் பார்க்க முடியும். அதை பாடுறார். விஜித முகுரே, முகுரம்னா கண்ணாடி, கண்ணாடி ஜெயிக்கக்கூடிய கபோலங்கள் கண்ணன் இருக்குமா. அதை மாதிரி கண்ணனுடையதான ரூபத்தை வர்ணிக்கக்கூடியதான இந்த ஸ்லோகத்தை இந்த குழந்தைகள் சொல்லிட்டு சுகபிரம்மம் கேட்டவுடனே நம்ம எந்த கிருஷ்ணனை அனவரமும் தியானம் பண்ணுறோமோ அதை இவ்வளவு அழகாக ஸ்லோகமாக வர்ணிக்கிறதே இந்த குழந்தைகள்லாம் சொல்கிறாலே, இது யார் பண்ண ஸ்லோகம், இது எப்பேற்பட்ட ஸ்லோகமாக்கே மனசை பிடிச்சி இருக்கிறதே அப்படின்னு ஓட்டமாக ஓடி வந்து குழந்தைகளா இது என்னுடைய கிருஷ்ணன் விஷயமான ஸ்லோகமாக்கே, யாருடா எழுதினது இதை, இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே நீங்கள்லாம், என் மனசு அப்படியே தியானத்தில் சமாதிக்கு கொண்டு போகுது அப்படின்னு கேட்டவுடனே இந்த குழந்தைகள்லாம் இவரை தோன்றினதை நேரம் பார்த்தலாம். பாடசாலையில் படிச்சுட்டுக்கிறதுனால நேரம் தோன்றினதோ, நம்ம ஆச்சாரியர் பின்னாடியே துரத்தின்னு போனதோ, திருப்பி பிடிக்க முடியலன்னு வந்ததோ எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு தெரியும். இல்லை இவர் ஆச்சாரியருடைய புத்திரர்னு தெரியும். உடனே உங்கள் அப்பாவான எங்கள் ஆச்சாரியர் வியாசாச்சாரியர் அவர் தான் இதை மாதிரி இந்த ஸ்லோகத்தை எழுதினவர், அவர் தான் எங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்ன உடனே, அப்படியானா எங்கள் அப்பா எங்கே இருக்கார், இப்போ தான் அவருக்கு எங்கள் அப்பா நான் புள்ள இந்த ஸ்லோகம் சொல்லிக்கணும் இத்தனை புத்தி இப்போ தான் அவர். உடனே கேட்குறார் சுகபிரம்மா, எங்கே இருக்கார் எங்கள் அப்பா? இந்த பத்ரிகாசிரமத்தினுடைய மேலே ஒரு குகை இருக்குது, அங்கே தான் இருக்காருன்னு உடனே இவரோ சிட்டுக்குருவி மாதிரி கிளி தானே முகம், அதே மாதிரி சிட்டுக்குருவியாக பறந்து ஆகாச மார்க்கமாக பறந்து ஓடி வந்து அப்பா அப்பா, இவன் குழந்தைன்னு இவர் கூட்டு போச்சு, அந்த புள்ள தெரியாத ஓடி போயிட்டார். இப்போ அப்பா இங்கே உட்காந்துக்கார், புள்ள ஓடி வரான், அப்பா அருமை தெரியணும், ஓடி வரான் அப்பா அப்பான்னு. உடனே குழந்தை குரல் மாதிரி இருக்கேன்னு இப்படி எட்டி பார்த்தார். குகையிலேருந்து பார்த்தா சுகபிரம்மம் வாசலில் வந்து நின்றுட்டு உள்ளே வரலாமாப்பா அப்படின்னு கேட்குறது. குழந்தை வாடா குழந்தை அப்படின்னு அப்படியே ஓடி வந்து திருவடியில் வந்து அப்பா அப்பா கிளி பாஷை இல்லை மழை சொல்லலை பேசுகிறான். பாப்பா நீங்கள் பண்ணியிருக்கலாமே ஏதோ பாகவதம்னு ஒரு புராணம், அந்த குழந்தைகள்லாம் சொல்கிற அந்த ஸ்லோகத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கடா, உனக்காக தான் எழுதி வச்சுருக்கேன், இந்த சொத்து பூரா உனக்கு தான். 18 புராணம் எழுதி வச்சுருக்கேன், மகாபாரதம் எழுதி வச்சுருக்கேன், எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கிருஷ்ணனை பற்றி சொல்கிறீங்களாமே இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தாங்களே. சரி உட்கார வச்சு சொல்லித்தரார். உனக்கே எல்லாம் வரட்டும் தான் வந்துடும். பிரம்மாவுக்கு கொடுத்தவர் தானே இந்த விஷ்ணு, அவர் தானே இப்போ வியாசராட்டார், கொடுக்கணும்லாம் கொடுத்துருக்கலாம். இந்த குழந்தைக்கு எல்லாம் வரும்னா ஓடி போயிடும் திருப்பி. இந்த குழந்தை அப்புறமா ஓடி போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதனால் இந்த குழந்தைய உட்கார வச்சு நான் சொல்கிறத நீ 3 தடவை சொல்லணும், என்ன திருப்பி சொல்லணும். சரி தலையாட்டு எப்படியோ சொல்லி கொடுத்தா சரி. ஜன்மாத்யஸ்ய யதஹ ஜன்மாத்யஸ்ய யதஹ ஜன்மாத்யஸ்ய யதஹ ஜன்மாத்யஸ்ய யதஹ இப்படி பாடம் படிக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு சொல்லித்தரேன் போ அப்படின்னு வரோம். இல்லைப்பா எனக்கு மனப்பாடம் ஆகிடுத்துப்பா, நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே போங்க, எனக்கு மனப்பாடம் கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும், அவ்வளோதான். அதெல்லாம் சொல்லித்தர முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான், அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு. இல்லைப்பா மனப்பாடம் ஆகிடுத்து, எங்கே சொல்லி காட்டு பார்க்கலாம். ஜென்மாத்திய தோன்மையாதிரதா சார்த்தேஷ் அபிஜஸ்வராட்னு இந்த குழந்தை கடைன்னு ஒப்பிக்கிறது. இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு மறந்து போயிடும். ஆயுசு பூரா மறக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் 1000 தடவை அந்த ஸ்லோகத்தையே சொல்லிட்டு போ. வாசலில் உட்காந்து அது கிளி பாஷை, கிளியுடைய மொழி எப்படி இருக்கும், கொஞ்சி பேச இல்லையா, அது கொஞ்சி அழகன்மா தேச எதா அப்படின்னு ஆரம்பித்து அந்த ஸ்லோகம் சொல்கிறத கேட்டு நான் ஆனந்தப்பட்டு இருப்பான். இந்த குழந்தை வாயால் கேட்கணும்னு ஆசை.
அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மேலே சொல்லி தர மாட்டார். அடுத்த நாள் திருப்பி காலத்தில் அப்பா ராத்திரி பூரா நான் 1000 தடவை சொல்லிட்டேன்பா, எனக்கு திருப்பி அடுத்த ஸ்லோகம் சொல்ல. சரி உட்கார். எம் பிரபுரஜந்தமனுபேதமபேத கிருத்தியம்னு ஆரம்பிச்சு அடுத்த ஸ்லோகம் ஒன்று மிஷக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாக சொல்லி கொடுத்து இப்படி பாடம் சொல்லித்தர வாத்தியார் மாதிரி உட்காந்து வியாசர் சொல்லித்தர அந்த குழந்தை சந்தை சொல்லிக்கிற பாடசாலை குழந்தை மாதிரி உட்காந்து படிக்கிறார். சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முடின்னு அங்கேயே சொல்கிறார். அப்படி உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க அந்த சுகபிரம்மத்துக்கு 18,000 ஸ்லோகத்தை சொல்லி வச்சு இனிமே நீ போய் உலகத்தில் இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்ல பரீட்சித்துங்கிறதான அபிமன்யுடையதான புள்ள அவன் இந்த பரீட்சித்து ஒரு சாபத்தினால கங்கா தீரத்தில் உட்காண்டா இன்னும் 7 நாளில் உயிர் போயிடும், பாம்பு கடிச்சு உயிர் போயிடும்ன்ற சாபம் அப்படிங்கிறச்சே அந்த சந்தர்ப்பத்தில் உட்காந்து அவன் என்ன நினச்சானா, 7 நாள் ஆயுசு இருக்கு இந்த சப்தாக கிரமத்தில், இந்த 7 நாளும் கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் விஸ்தாரமாக கேட்டுட்டு என் உயிர் போயிட்டா தேவலாமே அப்படின்னு நினச்சாரோ இல்லையோ, உடனே எத்தனையோ முனிவர்கள்லாம் வந்தா, பெரிய பெரிய பிரம்மரிஷிகள்லாம் வந்திருக்கா. கிருஷ்ணன் கதையை எனக்கு சொல்லுங்க உடனே இவர் அவரை பார்த்து நீ சொல்லுங்கிறார், இவரை பார்த்து நீ சொல்லுங்கிறார். என்ன பரீட்சித்து கதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பரீட்சிதா இப்படி ஏகாக்கிர சித்தத்தோட பாவ புஷ்டியோட கேட்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளாலாம் சொல்ல முடியாது. மார்க்கண்டேயரே நீ சொல்லும், மார்க்கண்டேயர் சொல்ல நான் சொல்ல முடியாது, பிருகு மகர்ஷி நீங்கள் சொல்லுங்க, அத்திரியை சொல்லுப்பா, அத்திரியை சொல்ல இல்லை செவனரை சொல்லு இப்படின்னு எல்லா பிரம்மரிஷிகளும் நீ நாங்கிறா. ஒருத்தர் கூட கதை சொல்ல மாட்டேங்கிறா. 7 நாள் அருமை எனக்கு உயிர் போயிடும் 7 நாளில். அதுக்குள்ள யாராவது சொல்ல மாட்டாளான்னு எங்கச்சே பட்டுன்னு எங்க சுகபிரம்மம் தோன்றினார். எல்லா முனிவர்களும் சுகபிரம்மத்தை சேவிச்சா, விழுந்து வணங்கினா, நமஸ்காரம் பண்ணா. அப்போ இத்தனை பேருக்கும் இவர் குருன்னு தெரியறதுனால இவர் தான் நமக்கு குரு அப்படின்னு தோணித்து பரீட்சித்து சரணாகதி பண்ணி எனக்கு கிருஷ்ணன் கதையை சொல்லும்போன்னு சொல்ல இந்த பாகவத புராணம் கூட சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படின்றது இது முதல் ஸ்கந்தத்தில் வரக்கூடிய கதைகள். நாரதர் சரித்திரம், இந்த பரீட்சித்து சரித்திரம்லாம் முதல் ஸ்கந்தத்திலே பாகவதத்தில் வருது. இந்த கதையெல்லாம் சுருக்கமாக இன்றைக்கி அதோட சொல்லி பரீட்சித்துக்கு பாகவத புராணம் சொல்ல ஆரம்பித்தார் சுகர். இவங்களோட நிறுத்திக்கலாம், மேலே நாளைக்கு தொடர்ந்து அனுமதிக்கலாம். सर्वत्र गोविंदनाम संकीर्तनम जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय। रामानुजायति 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 रामानुजा रामानुजायति 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 रामानुजा रामानुजायति 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 रामानुजा रामानुजायति जय रामानुजाचार्य भगवान की जय। जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय।